Hi guys, very good evening. Am I audible? Charming Princess, good evening. Vinayagamurthy, Shivaramakrishnan, good evening. Hi Rajesh. Good evening Jeshwan. Hi Podigai. Hi Satya. George, hi. Hemashri, yes. Hi Ruben. Jay Maha, hi. So எல்லாரும் மேக்ஸ் எக்ஸாம் முடிச்சிட்டீங்களா? Hi Godwin, good evening. Yes, மேக்ஸ் எக்ஸாம் கம்ப்ளீட்டடா? எப்படி பண்ணிருக்கீங்கப்பா மேக்ஸ் எக்ஸாம்? ஈஸியா இருந்துச்சா? எத்தனை பேருக்கு இன்னைக்கு மேக்ஸ் எக்ஸாம் இருந்தது? எஸ், தம்ஸ் அப் ப்ளீஸ். ஓகே, காட்வனுக்கு ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. சூப்பர். எஸ், ஜெஷ்வனுக்கு கொஞ்சம் டஃபா இருந்துச்சு. ஓகே, வேற யாருக்குப்பா இன்னைக்கு மேக்ஸ் எக்ஸாம் இருந்துச்சு? ரூபன் ஈஸி. சூப்பர். சிவராமகிருஷ்ணன் சூப்பரா பண்ணிருக்காங்க. வெரி குட். ஹாய் கேஷ்வா. எஸ், சத்யாக்கு ஈஸி, கபிலேஷ் வெரி ஈஸி. சூப்பர்ப்பா. ஸோ அதே ஜோஷோட நம்ம வந்து சயின்ஸ்க்கு ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸோ ஆல்ரெடி ஹாஷிகா மேமோட லைவ் அட்டென்ட் பண்ணியிருப்பீங்க இல்லையா? அட்டென்ட் பண்ணீங்களா? எஸ், சூப்பர். ஸோ கேஷ்வா கிளாஸ் 12க்கு வந்து லைவ் போயிட்டு இருக்குப்பா. கெமிஸ்ட்ரிக்கும் லைவ் போயிட்டு இருக்கு அண்ட் பயாலஜிக்கும் லைவ் போயிட்டு இருக்கு. ஓகே, அபிஷேக் எஸ், உங்களுக்கும் அதே தான். பயாலஜி லைவ் அண்ட் கெமிஸ்ட்ரி லைவ் ரெண்டுமே சைமல்டேனியஸாக போயிட்டு தான் இருக்கு. ஓகேவா? எஸ், எல்லாருமே வந்து ஹாஷிகா மேமோட லைவ் அட்டென்ட் பண்ணியிருக்கீங்க. ஓகே, நம்ம இப்போ பயாலஜி கொஞ்சம் பார்ப்போமா? ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பார்த்தது போதும், பயாலஜி இப்போ பார்க்கலாம். ஓகே, பயாலஜியில் நம்ம ஆல்ரெடி வந்து இம்பார்ட்டன்ட் 7 மார்க் கொஷின்ஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு இல்லையா? ஸோ ஒரு டாப் 15 கொஷின்ஸ் கிட்டத்தட்ட நம்ம வந்து 7 மார்க்கில் கன்வெர்ட் பண்ணி வித் சொல்யூஷன்ஸ் நம்ம பார்த்தாச்சு. அண்ட் மென்டியும் நம்ம ஆல்ரெடி கண்டக்ட் பண்ணியாச்சு ஒன்ஸ். திரும்பவும் மென்டி உங்களுக்கு இருக்க போகுது. ஓகேவா? ஸோ நாளைக்கு ஒரு சின்ன மென்டி செஷன், ஒரு 10-15 கொஷின்ஸ் மட்டும் வச்சுக்கலாம். அண்ட் சாட்டர்டே பார்த்தீங்க அப்படின்னாலும் அதே மாதிரி உங்களுக்கு ஹோல் மென்டி செஷன் இருக்க போகுது. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் அபவுட் மென்டி. நீங்கள் கண்டிப்பாக வந்து 1 மார்க்ஸ் எல்லாமே அட்டென்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் 7 மார்க்ஸ் நம்ம முடிச்சாச்சு. ஸோ இப்போ நம்ம இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் அண்ட் 4 மார்க்ஸ் கவர் பண்ண போகிறோம். ஸோ இந்த 2 மார்க்ஸ் அண்ட் 4 மார்க்ஸ் நீங்கள் கவர் பண்ணாலே 2 மார்க்ஸ் அட்டென்ட் பண்ணலாம், 4 மார்க்ஸ் அட்டென்ட் பண்ணலாம். இது ரிலேட்டடான 1 மார்க்ஸ் வந்தாலும் அட்டென்ட் பண்ணலாம். அண்ட் இதே 2 மார்க்ஸ் அண்ட் 4 மார்க்ஸை கம்பைன் பண்ணி நிறைய சப்டிவிஷன்ஸாக ஒரே 7 மார்க்கில் கேட்டால் கூட அதையும் நீங்கள் அட்டென்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ 2 மார்க்ஸ் 4 மார்க்ஸ் தானே அப்படின்னு அசால்ட்டாக இருக்க வேணாம். பிகாஸ் இந்த 2 மார்க்ஸ் அண்ட் 4 மார்க்ஸை கம்பைன் பண்ணி தான் உங்களுக்கு 7 மார்க்ஸ் வரப்போகுது. ஓகேவா? போலாமா இப்போ செஷன்ல? ஓகே பொதிகை. ஸோ ஜெனட்டிக்ஸ் லெசன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 1 or 2 கொஷின்ஸ் வந்து ஹைலி ரிப்பீட்டட் கொஷின்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏ அண்ட் ஹவ் இட் இஸ் ஆர்கனைஸ்ட் அப்படிங்கிறது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரிப்பீட்டட் கொஷின். ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து நெக்லெக்டே பண்ணாமல் படிச்சிருங்க. ஓகே, ஸோ எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட கொஷின் பேப்பர் பேட்டர்ன் பற்றி பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ கொஷின் பேப்பர் பேட்டர்ன் பற்றி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 1 மார்க்ஸ் எவ்வளோப்பா வரும்? ஸோ யூ வில் பி ஹேவிங் 12 1 மார்க்ஸ் டோட்டலி. சயின்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலி 12 1 மார்க்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ மென்டி டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா நாளைக்கு நம்ம லாஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் இல்லை 25 மினிட்ஸ் மென்டி வச்சுக்கலாம்ப்பா. ஓகேவா? ஸோ லைவ் செஷன் வந்து ஸ்கெடியூல் பண்ணுவாங்க, அதை பாருங்க. அந்த லைவ் செஷனோட லாஸ்ட் ஒரு ½ அன் ஹவர் இல்லை 25 மினிட்ஸ் வந்து நம்ம மென்டிக்கு வச்சுக்கலாம். அண்ட் சாட்டர்டே உங்களுக்கு வந்து ஹோல் 1 ஹவருமே மென்டி இருக்க போகுது. ஸோ அந்த லைவ் டைமிங்ஸ் வந்து நாங்கள் ஸ்கெடியூல் பண்ணுவோம். யூ கேன் ஜஸ்ட் வாட்ச். ஓகேவா? எஸ் காட்வின், வாட் டவுட் யூ ஹேவ் இன் தி 7 மார்க் செக்ஷன்? எஸ், நீங்கள் இப்போவே கூட கேட்கலாம், இல்லைனா அட் தி எண்ட் ஆஃப் தி செக்ஷன் கூட கேட்கலாம். So I'll be answering you.
எஸ் கண்டிப்பா வந்து ஈவினிங் தான் எல்லா லைவுமே இருக்க போகுது ஓகேவா. ஆஃப்டர்நூன் அண்ட் மார்னிங் வந்து நாங்கள் வைக்க மாட்டோம் பிகாஸ் யூ ஹேவ் டு கம் இல்லையா ஆஃப்டர் ஸ்கூல் ஒன்லி யூ ஆர் அட்டெண்டிங் ஆல் தீஸ். ஸோ ஒன்றுமே பிரச்சனை கிடையாது, நம்ம ஈவினிங்கே எல்லா லைவுமே வந்து ஸ்கெடியூல் பண்ணிக்கலாம் ஓகேவா மோகனப்பிரியா, டோன்ட் வரி. எஸ் கணேஷன், நம்ம வந்து புக் பேக் அண்ட் புக் இன்டீரியர் எல்லாமே வந்து ஆக்சுவலி கொஷின் பேப்பர் பார்த்து எடுத்த கொஷின்ஸ் இதெல்லாமே ஓகேவா. புக் பேக் புக் இன்டீரியர் அந்த மாதிரி கிடையாது. ஸோ கொஷின் பேப்பரில் எது வந்து ரிப்பீட்டடாக வந்திருக்கு, எது இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத வச்சு நம்ம இதை வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஓகேவா. ஸோ எஸ் 12 1 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு இருக்க போகுது கொஷின் பேப்பரில். அண்ட் யூ வில் பி ஹேவிங் எவ்வளோ 2 மார்க்ஸ் பாஸ் 7 2 மார்க்ஸ் நீங்கள் அட்டென்ட் பண்ணணும் அவுட் ஆஃப் 10 ஓகேவா. அவுட் ஆஃப் 10 7 2 மார்க்ஸ் நீங்கள் அட்டென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இதில் வந்து ஒரு கம்பல்சரி கொஷின் இருக்கும் ஓகேவா, ஒன்று கம்பல்சரியாக இருக்கும். அண்ட் ஹவு மெனி 4 மார்க்ஸ் யூ வில் பி ஹேவிங் 7 4 மார்க்ஸ் யூ ஹாவ் டு அட்டெண்ட் அவுட் ஆஃப் 10 கொஷின்ஸ். ஸோ இதுலேயும் உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் இதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா யூ ஹாவ் 1 கம்பல்சரி கொஷின் ஓகேவா. நெக்ஸ்ட் 7 மார்க்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா யூ ஹாவ் 3 1 ஃப்ரம் ஃபிசிக்ஸ் 1 ஃப்ரம் கெமிஸ்ட்ரி அண்ட் 1 ஃப்ரம் பயாலஜி. பட் இந்த மூணுமே பார்த்தீங்க அப்படின்னா எய்தர் ஒரு ஆப்ஷனாக தான் இருக்கும், ஏ ஆர் பி அப்படி தான் இருக்கும், ஓப்பன் சாய்ஸில் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ 3 into 7 21 ஓகேவா. ஸோ திஸ் இஸ் யுவர் கொஷின் பேப்பர் பேட்டர்ன். 2 மார்க்ஸ் அண்ட் 4 மார்க்ஸில் கம்பல்சரியாக ஒரு கொஷின் வரும். 1 is from physics and the other 1 is from chemistry. எஸ்பா, ஸோ இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாம் படிச்சிங்க அப்படின்னா ஷியோராக நீங்கள் வந்து 80 85 90 எல்லாம் ஈஸியாக டச் பண்ணிடலாம். பட் அதுக்கும் மேலே நீங்கள் போகணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இன்டீரியர் கொஷின்ஸ் படிக்கணும் அண்ட் அதர் கொஷின்ஸை ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணணும். ஈவன் இஃப் யூ ஆர் நாட் வெரி தரவ் இன் தி கான்செப்ட், ஜஸ்ட் கோ த்ரூ தி கொஷின்ஸ் என்னென்ன இருக்குது, அதில் கீவேர்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத மட்டும் பார்த்துட்டு போனாலே, கீவேர்ட்ஸ் எழுதினாலே உங்களுக்கு வந்து மார்க்ஸ் போட்டுருவாங்க ஓகேவா. எஸ் இம்பார்ட்டன்ட் டயக்ராம்ஸ்க்கு வந்து வீடியோ ரிலீஸ் ஆயிருக்குப்பா. ஸோ அதை நீங்கள் வந்து செக் பண்ணலாம் கபிலேஷ் ஓகே. ஸோ ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் டயக்ராம்ஸ் வந்து பயாலஜிக்கு ரிலீஸ் பண்ணியாச்சு. எஸ் காட்வின், ஆக்சுவலி டிரான்ஸ்பிரேஷனுக்கு என்ன கொஷின் கேட்டிருப்பாங்க, வாட் இஸ் டிரான்ஸ்பிரேஷன் அண்ட் வாட் இஸ் தி சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறதா வந்து 7 மார்க் கொஷினாக இருக்கும். அப்போ யூ கேன் டிஃபைன் வாட் இஸ் டிரான்ஸ்பிரேஷன் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்பிரேஷன் வந்து நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம் பாயிண்ட் வைஸில் ஓகேவா. And if you need, you can just draw a diagram. கேட்டிருந்தாங்க அப்படின்னாலும் சரி, கேட்காட்டியும் கூட சரி, you can just draw a diagram. ஓகேவா. Hello charming princess. Yes, top 7 mark questions already discuss பண்ணியாச்சு ஜெஷ்வன். You can just go and watch that live. So இப்போ வந்து நம்ம 2 marks and 4 marks வந்து பார்க்க போறோம் ஓகேவா. Yes, we can start. ஓகே, ஸ்கூலில் வந்து நீங்கள் எழுதுகிற ஆன்சர்ஸ்க்கு ஃபுல் மார்க் கொடுக்கல அப்படின்னா மேபி அவங்க வந்து என்ன திங்க் பண்ணியிருப்பாங்க, இன்னும் நீங்கள் சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணலாம், இன்னும் உங்களோட ப்ரெசன்டேஷன் அதிகம் பண்ணலாம், இல்லை நாலேஜை அதிகம் பண்ணலாம், லைக் நீங்கள் நிறைய கொஷின்ஸ் நிறைய பாயிண்ட்ஸ் வந்து எழுதணும் அப்படிங்கிறத அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணி மேபி அவங்க மார்க்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்கலாம் ஓகேவா. ஸோ ஸ்கூலில் வந்து யூஸ்வலி ஃபுல் மார்க்ஸ் கொடுக்க மாட்டாங்க பிகாஸ் நீங்கள் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட் ஆயிடுவீங்க அண்ட் வந்து எக்ஸ்ட்ராவாக எதுவும் படிக்க மாட்டீங்க அப்படிங்கிறதுக்காக ஸ்கூலில் வந்து மார்க்ஸ் கம்மியாக கொடுக்கலாம். ஸோ கண்டிப்பாக வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வந்து யூ ஹேவ் டு ரைட் ஓகேவா, அப்போ தான் வந்து ஃபுல் மார்க்ஸ் எடுக்க முடியும். ஸோ விநாயகமூர்த்தி ஜெனட்டிக்ஸ் லெசனில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின் பார்த்தீங்கன்னா ஹவு இஸ் டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர் ஆர்கனைஸ்ட் அண்ட் வாட் இஸ் தி சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் பயாலஜிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் டிஎன்ஏ அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான கொஷின் ஓகேவா. ஸோ இப்போ வந்து ஜஸ்ட் இது எல்லாத்துக்கும் ஒரு எண்ட் வச்சுட்டு we can just enter into the session ஓகேவா. ஸோ ஒரு 50 questions பார்க்க போகிறோம். ஸோ 50 questions வந்து இந்த ஒரு 1 hour என் கூட சேர்ந்து படிச்சிருங்க. ஸோ தட் ரெஸ்ட் ஆஃப் தி கொஷின்ஸை நீங்கள் ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணாலே போதும் ஓகேவா. அண்ட் 14th சாப்டர் 16th சாப்டர் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான சாப்டர். ஸோ அதில் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள், எந்த கொஷின்ஸும் ஒமிட் பண்ண வேண்டாம். ஸோ ஜஸ்ட் கோ த்ரூ ஓகேங்களா, கண்ணால் பார்த்துட்டாவது போங்க. ஸோ தட் உங்களுக்கு ஞாபகம் வரும்போது யூ கேன் ரைட் தட் ஆன்சர் ஓகேவா. எஸ், ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏ இதில் இருக்கு, யூ கேன் லிசன் ஜெய் மகா ஓகே. எஸ் செல்வ சோபனா, இட் மே ஹேப்பன். எஸ், ஸோ இப்போ போகலாமாப்பா. வாட் இஸ் ரெஸ்பிரேட்டரி கோஷன்ட் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் கொஷின் உங்களோட சாப்டர் 12 இருந்து. ஸோ ரெஸ்பிரேட்டரி கோஷன்ட்ல ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்த ஃபார்முலா வால்யூம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு லிபரேட்டட் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் ஆக்சிஜன் கன்சியூம்டு. இது உங்களுக்கு ஞாபகம் இருந்தாலே யூ கேன் ஜஸ்ட் டெவலப் இன் வேர்ட்ஸ் ஓகேவா. ரெஸ்பிரேட்டரி கோஷன்ட் இஸ் தி ரேஷியோ ஆஃப்
volume of carbon dioxide liberated and the volume of oxygen consumed. அவ்வளோதான் ரேஷியோ அப்படிங்கிற வேர்ட் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக யூஸ் பண்ணாலே போதும். ஸோ ரெஸ்பிரேஷன் அப்போ இது நடக்குது, எவ்வளோ கார்பன் டை ஆக்சைடு நம்ம வந்து லிபரேட் பண்ணுறோம் அண்ட் எவ்வளோ ஆக்சிஜன் நம்ம கன்சியூம் பண்ணுறோம், இந்த ரேஷியோ தான் வந்து ரெஸ்பிரேட்டரி கோஷன்ட். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இது கண்டிப்பாக படிச்சிருங்க, மறக்காதீங்க. நெக்ஸ்ட், ரைட் தி ரியாக்ஷன் ஃபார் photosynthesis. இப்போ photosynthesisனா என்னென்னலாம் இருக்கும்? 6CO2 plus 12H2O, that is carbon dioxide and water acts as a raw material. So இதுக்கப்புறமா with the presence of sunlight, lightனு எழுதலாம் or sunlight அப்படின்னு கூட எழுதலாம், and with the presence of chlorophyll pigment. ஓகேவா? it gives C6H12O6 which is glucose plus 6H2O which is water and 6O2. so இந்த 6O2 வந்து byproduct it is liberated in the environment, atmosphere it is liberated from the plant after photosynthesis. ஓகேவா? so you can just write these equation in words also. so carbon dioxide plus water in the presence of light and chlorophyll gives glucose plus water plus oxygen. ஓகேவா? ஸோ இதுதான் ரியாக்ஷன் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ் இன் வேர்ட்ஸ். ஓகே, ரெண்டுமே இம்பார்ட்டண்ட்டாக ஃபார்முலா ரொம்ப ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அது ஈஸியாக ஞாபகம் வச்சாலே யூ கேன் ரைட் திஸ். ஓகேவாப்பா, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? ஸோ ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் லீவ் யூர் டவுட்ஸ் இன் தி காமெண்ட் செக்ஷன். ஓகே, ஹாய் பாண்டியன். ஸோ இது வரைக்கும் நடத்துனது புரிஞ்சுதா? நம்ம இதே ஸ்பீடில் போகலாமா இல்லை ஸ்பீட் கம்மி பண்ணணுமா? எஸ், ஹாய் ஷாகாஷி. ஓகே, இதே ஸ்பீடே போகலாம், எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சு இல்லையா? ஓகேப்பா, ஸோ பிகாஸ் வி ஹாவ் டு கவர் 50 questions in this 1 hour. ஓகேவா? ஸோ இதே ஸ்பீடில் நம்ம போயிடலாம். பட் உங்களுக்கும் புரியணும், புரியலை அப்படின்னா அப்போவே கேட்டுருங்க. ஓகே, நோ இஷ்யூஸ். இப்போ தான் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னாலும் கூட இந்த லைவ் செஷன் உங்களோட யூடியூப்ல அவைலபிளாக இருக்கும். ஸோ எப்போ வேணாலும் நீங்கள் போய் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஓகேப்பா. So third question, what is photosynthesis and where in a cell does it occur? photosynthesis அப்படின்னா என்ன? முன்னாடி பார்த்த ரியாக்ஷன்ஸை நம்ம இப்போ வந்து வேர்டிங்ஸாக எழுத போகிறோம். photosynthesis is a process by which autotrophic organism, அப்படின்னா யாரு? autotrophic organismனால தன்னோட ஃபுட்டை தானே வந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்க முடியும். அவங்க தான் autotrophic organism. எக்ஸாம்பிள் பிளான்ஸ் எல்லாம் சொல்லலாம் and some of the bacteriaவை எக்ஸாம்பிளாக சொல்லலாம். Yes, autotrophic organisms like green plants and algae and chlorophyll containing bacteria. ஸோ அந்த பாக்டீரியா நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அதில் chlorophyll இருக்கணும். அந்த chlorophyll இருந்தால் மட்டும்தான் they can perform photosynthesis and produce their own food. ஓகேவா? ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க? it is utilizing energy from the sunlight. ஸோ இதுதான் ரொம்ப கீவேர்ட். ஓகேவா? எனர்ஜி வந்து சன்லைட்லேருந்து யூட்டிலைஸ் பண்ணிட்டு இட் இஸ் சிந்தசைசிங் இட்ஸ் ஓன் ஃபுட். யாரெல்லாம் பண்ணுறாங்க? க்ரீன் பிளான்ஸ் பண்ணுறாங்க, பிகாஸ் chlorophyll க்ரீன் பிளான்ஸில் இருக்குது. ஆல்கேவும் வந்து க்ரீன் இன் கலரில் இருக்குது அண்ட் மெனி கலர்ஸில் இருக்குது. பட் chlorophyll is also present in algae and chlorophyll containing bacteriaலையும் இந்த photosynthesis நடக்குது. கிளியரா? எஸ், இப்போ photosynthesis கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா ஸோ இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் கேட்டாலும் சரி, இந்த கொஸ்டின் கேட்டாலும் சரி, ஸோ நீங்கள் வேர்டிங்ஸ்லையும் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ இந்த டெஃபினேஷன் நீங்கள் கொடுத்துட்டு யூ கேன் மென்ஷன் திஸ் ரியாக்ஷன். ஓகேவா? ரியாக்ஷன் சொல்லிட்டு அண்ட் கீழே பார்த்தீங்க அப்படின்னா கார்பன் டை ஆக்சைட் ப்ளஸ் வாட்டர் அதெல்லாம் இருக்கு இல்லையா, அதையும் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அண்ட் எக்ஸ்ட்ராவா என்ன சொல்லலாம்னா இது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த ப்ராசஸ்ல என்ன நடக்குது? கார்பன் டை ஆக்சைடு வந்து வாட்டர் கூட கம்பைன் ஆகுது. ஓகேவா? ஸோ இந்த சைட் பாருங்க, லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல கார்பன் டை ஆக்சைடு என்ன ஆகுது? இட் இஸ் கம்பைனிங் வித் தி வாட்டர். ஓகே, இன் தி பிரசன்ஸ் ஆஃப் சன்லைட் அண்ட் குளோரோஃபில். ஸோ அதுதான் இங்க சன்லைட் அண்ட் குளோரோஃபில்லோட பிரசன்ஸ்ல கார்பன் டை ஆக்சைடு இஸ் கம்பைனிங் வித் வாட்டர். ஓகே, ஸோ என்ன ஃபார்ம் பண்ணுது? கார்போஹைட்ரேட்ஸ் ஃபார்ம் பண்ணுது. அண்ட் இந்த ப்ராசஸில் ஆக்சிஜன் ரிலீஸ் ஆகுது. 6 molecule of oxygen is released as a byproduct. அதே தான்ப்பா. ஸோ ஒன்றுமே வந்து புதுசாகவே கிடையாது. ஸோ த சேம் திங்கை நீங்கள் வந்து ரிப்பீட்டடாக வந்து வேறு மாடுலேஷனில் சொல்ல போகிறீங்க, அவ்வளோதான். அண்ட் இந்த ஃபோட்டோசிந்தசிஸ் எங்கே நடக்கும்? குளோரோபிளாஸ்டில் நடக்கும். அண்ட் வி ஹாவ் 2 types of photosynthesis இல்லையா?
எஸ், ஆல்கே அப்படின்னா பாசம் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா, நம்மளோட தொட்டில எல்லாம் வந்து டைரக்டா சன்லைட் பட்டுச்சு அப்படின்னா வந்து பாசி பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க, கிரீன் கலர்ல இருக்கும், அதுதான் ஆல்கே. ஓகேவா? So we have two types of photosynthesis. One is light reaction and the other one is dark reaction. So light reaction அப்படின்னா sunlight இருந்தால் மட்டும்தான் நடக்கும். Dark reaction அப்படிங்கிறது light இருந்தாலும் நடக்கும், light இல்லைனாலும் நடக்கும். So light reaction takes place in grana and dark reaction takes place in stroma. இந்த grana, stroma அப்படிங்கிறது என்ன? Structure of chloroplast உள்ள இருக்கு some structures தான் வந்து இந்த grana and stroma. So grana and stroma are the structures present inside the chloroplast. Okay, va? Yes. So fourth question, write the dental formula of rabbit. So rabbit oda dental formula அப்படினு கேட்டாலும் சரி, human oda dental formula. So whatever the dental formula is, என்ன நம்ம சொல்ல போறோம்? 1/2 of the mouth மட்டும் தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண போறோம். So 1/2 of the mouthல upper jawல என்ன இருக்கு அப்படிங்கறத நியூமரேட்டர்ல சொல்லுவோம், and lower jawல என்ன இருக்கு அப்படிங்கறத டினாமினேட்டர்ல சொல்ல போறோம். ஓகேவா? So dental formula of rabbit is 2033/1023. So first இருக்க digit வந்து it is indicating the incisors. Second digit is canine. So அந்த 0 and 0 is for canine. Premolar வந்து third digit and fourth digit வந்து molar. ஓகேவா? So numeratorல இருக்கிறது upper jawல இருக்கிறது and denominatorல இருக்க values are denoting the lower jaw count. ஓகேவா? எஸ், இந்த டென்டல் ஃபார்முலா அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ரிப்பீட்டட் கொஸ்டின். So இந்த டென்டல் ஃபார்முலா வந்து நீங்கள் யூ ஹாவ் டு மெமரைஸ், தெர் இஸ் நோ அதர் கோ, பிகாஸ் ஹியூமனுக்கு ஒரு டென்டல் ஃபார்முலா இருக்கும், ரேபிட்க்கு ஒரு டென்டல் ஃபார்முலா இருக்கும். ஸோ யூ ஹாவ் டு மெமரைஸ். ஹியூமன் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேணாம். ஸோ உங்களுக்கு ரேபிட் மட்டும் தான் இருக்கு இல்லையா? ஸோ கேனைன் வந்து உங்களுக்கு 0 தான் இருக்கும்னு தெரியும், பிகாஸ் இந்த கேனைன் இல்லாததுனால தான் டயாஸ்டேமா அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து ஃபார்ம் ஆகுது இல்லையா? பிட்வீன் இன்சிசாஸ் அண்ட் ப்ரீமோலர்ஸ் தெர் இஸ் அ கேப் ஃபார்ம் தட் இஸ் கால்ட் அஸ் டயாஸ்டேமா. இட் இஸ் பிகாஸ் ஆஃப் தி ஆப்சன்ஸ் ஆஃப் கேனைன். பார்த்தீங்களா? ஸோ இன்னொரு 2 மார்க்கும் நம்ம படிச்சாச்சு. ஓகே. So next பார்க்க போறோம், why is the teeth of rabbit called heterodont? Hetero அப்படின்னா என்ன? Different type. ஓகேவா? சூப்பர் நாசர். ஸோ இதே மாதிரி வந்து இதுக்கு மேலே வீடியோஸ் எல்லாமே பாருங்க, டெய்லியும் உங்களுக்கு வந்து லைவ் செஷன் இருக்க போகுது. ஓகேவா? ஸோ ஹெட்டிரோ அப்படின்னா என்னப்பா? டிஃப்ரெண்ட் டைப். ஹோமோ அப்படின்னா சேம். ஓகேவா? இப்போ ரேபிட்டோட டீத் பார்த்தீங்கன்னா தேர் ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ். இன்சிசார்ஸ் இருக்கு, கேனிங் இருக்கு, ப்ரீமோலார், மோலார், இது எல்லாமே இருக்கு இல்லையா? ஸோ இதனால டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டீத் இருக்கிறதுனால வி ஆர் காலிங் தி டீத் ஆஃப் ரேபிட் அஸ் ஹெட்டிரோடான்ட் கண்டிஷன். கிளியரா? ஸோ இது வரைக்கும் 5 கொஸ்டின்ஸும் புரிஞ்சவங்க எல்லாம் தம்ஸ் அப் பண்ணுங்க. நம்ம வந்து நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். எஸ், காட்வின் புரிஞ்சுதாப்பா? ஓகே, 5th கொஸ்டின் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு ஏன் ஹெட்டிரோடான்ட்னு சொல்றாங்க? ரேபிட்க்கு பார்த்தீங்கன்னா இன்சிசார்ஸ் இருக்கு, கேனைன், ப்ரீமோலார், மோலார், இது எல்லாமே இருக்கு. பட் கேனின்ஸ் மட்டும் ஆப்சென்டா இருக்கு இல்லையா? மற்ற 3மே வந்து நம்மளுக்கு ப்ரெசென்டா இருக்கு. இன்சிசார்ஸ், ப்ரீமோலார்ஸ், மோலார்ஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டீத் இருக்கு. அந்த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டீத் இருக்கிறதுனால வி ஆர் காலிங் இட் அஸ் ஹெட்டிரோடான்ட். ஓகேவா? சிமிலர் டைப் ஆஃப் டீத், இப்போ இன்சிசார்ஸ் மட்டும்தான் இருக்கு, கேனைன் மட்டும்தான் இருக்கு அப்படின்னா அது ஹோமோடான்ட்னு சொல்லலாம். ஏன்னா ஒரே சிங்கிள் டைப் ஆஃப் டீத் தான் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. ஸோ அதனால ஹோமோடான்ட் அப்படின்னு சொல்லலாம். கிளியரா? எஸ். இப்போ வந்து 6th கொஸ்டின் போகலாம். why are the rings of cartilage found in trachea of rabbit? trachea அப்படிங்கிறது என்ன? நம்ம ரெஸ்பயர் பண்ணும்போது ஆக்சிஜன் எந்த டியூப் வழியா போகுதோ அதுதான் trachea அப்படின்னு சொல்லுவோம். இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் விண்ட் பைப். ஓகேவா? ஈசோஃபேகஸ் வழியா நம்மளுக்கு ஃபுட் கன்சியூம் பண்ற ஃபுட் எல்லாமே போகுது, அதை ஃபுட் பைப்புன்னு சொல்லுவோம். அண்ட் த டியூப்லர் ஸ்ட்ரக்சர் வேர் தி ரெஸ்பயர்ட் ஆக்சிஜன் கோஸ் இன்சைட், அதை வந்து trachea ஆர் விண்ட் பைப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இந்த ட்ரக்கியாவோட வால்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ யூ கேன் சி ஸ்ட்ரக்சர் லைக் திஸ். ஸோ இமேஜின் வி ஹேவ் ட்ரக்கியா. ஓகேவா? ஸோ அந்த ட்ரக்கியால இந்த மாதிரி வந்து ஸ்ட்ரக்சர்ஸ் பார்க்க முடியும். ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்க ஸ்ட்ரக்சர்ஸ் தான் ரிங்ஸ் ஆஃப் கார்டிலேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரிங்ஸ் ஆஃப் கார்டிலேஜ் எதுக்காக இருக்கு? வென் வி ஆர் ரெஸ்பைரிங், அந்த ஏர் வந்து ஃப்ரீயா பாஸ் ஆகணும், அதுக்காக ஹெல்ப் பண்றதுக்காக தான் இந்த ரிங்ஸ் ஆஃப் கார்டிலேஜ் இருக்கு. அண்ட் ஆல்சோ இந்த ட்ரக்கியா வந்து கொலாப்ஸ் ஆகாம இருக்கிறதுக்காகவும் இந்த ரிங்ஸ் ஆஃப் கார்டிலேஜ் வந்து ஹெல்ப் பண்ணுது.
Okay, Papa. Next, list out the parasitic adaptations of leech, which is very important ஆன ஒரு question. ஓகேவா, இதை 4 மார்க்ஸ்லையும் கேட்கலாம், இல்லை 2 மார்க்ஸில் கேட்டாங்க அப்படின்னா யூ கேன் இன்க்ளூட் ஜஸ்ட் ஒரு 2-3 பாயிண்ட்ஸ் ஆர் 4 பாயிண்ட்ஸ் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ லீச்சஸ் வந்து என்ன மோட் ஆஃப் நியூட்ரிஷன் ஃபாலோ பண்ணுது? பாராசிட்டிக் மோட். பாராசிட்டிக் மோட் அப்படின்னா என்ன? ஸோ ஒரு ஆர்கானிசமை டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஓகேவா, ஸோ அந்த ஆர்கானிசம்லேருந்து இதோட ஃபுட்டை எடுத்துக்கும். Okay, that is called as parasitic mode of nutrition. One organism will depend on the other organism for its food. Okay va? So அந்த மாதிரி இருக்குது தான் parasitic mode of nutrition. இது என்ன பண்ணும்? ஹியூமன் பீயிங்ஸில் அண்ட் நிறைய கேட்டில் எல்லாமே வந்து பிளட்டை சக் பண்ணி எடுத்துக்கும். ஸோ அந்த பிளட்டு தான் இந்த லீச்சோட ஃபுட். ஓகேவா, அப்போ இது என்ன பண்ணுது? இட் இஸ் டிபெண்டிங் ஆன் தி அதர் ஆர்கானிசம் ஃபார் இட்ஸ் ஃபுட். ஓகே, எஸ், ஒட்டுண்ணின்னு சொல்லுவோம். ஓகேவா, அதுதான் வந்து பாராசிட்டிக் மோட். அண்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ பிளட் வந்து எப்படி அந்த லீச்சஸ் எல்லாமே சக் பண்ணுது? ஃபேரிங்ஸ் தான் வந்து சக் பண்ணுது. ஓகேவா, ஸோ ஃபேரிங்ஸ் இஸ் அ மஸ்குலர் ஆர்கன். ஸோ இது வந்து டைஜஸ்டிவ் ட்ராக்ல ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுது. ஓகேவா, ஸோ இது வந்து ஃபேரிங்ஸ் அப்படிங்கிறது டைஜஸ்டிவ் ட்ராக் படிக்கும் போதும் நம்ம படிப்போம் அண்ட் ரெஸ்பிரேட்டரி ட்ராக் படிக்கும் போதும் நம்ம படிப்போம். ஓகேவா, ஸோ பிளட் இஸ் சக்ட் பை தி ஃபேரிங்ஸ் அண்ட் ஆன்டீரியர் அண்ட் போஸ்டீரியர் எண்ட்ஸ் ஆஃப் தி பாடியில் நம்மளுக்கு 2 சக்கர்ஸ் இருக்கு. ஆன்டீரியர் சக்கர் அண்ட் போஸ்டீரியர் சக்கர் ரெண்டுமே இருக்கு. ஸோ இந்த ரெண்டுமே எதுக்காக ஹெல்ப் பண்ணுது? அனிமலோட அட்டாச்மெண்ட்டுக்காக ஹெல்ப் பண்ணுது. ஓகே, ஸோ இஃப் இட் ஹேஸ் டு suck the blood from human being தான் அதோட ஹோஸ்ட். ஓகேவா, அந்த ஹோஸ்டோட பாடியில் இது அட்டாச் ஆகி தானே பிளட்டை சக் பண்ண முடியும். ஸோ அந்த அட்டாச்மெண்ட்டுக்கு இந்த ஆன்டீரியர் அண்ட் போஸ்டீரியர் சக்கர்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுது. ஓகேவா, எஸ், மீசோஃபுல்லும் வந்து சம்டைம்ஸ் கேட்குறாங்க. இட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட், அதுதான் நான் சொல்கிறேன். ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாம் படிச்சுட்டு இது மட்டும் படித்தா பத்தாது, மற்றது எல்லாமே வந்து ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. ஈவன் இஃப் யூஆர் நாட் தரவ், ஜஸ்ட் கண்ணால் பார்த்துட்டு போங்க அப்படிங்கிறத அதுக்காக தான் சொல்கிறது. ஓகேவா, எஸ்னா சார், ஸோ ஹார்ட்டோட கொஷின் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, எஸ். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னவா இருக்கு? ஸோ லீச்சோட மவுத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இட் ஹாஸ் 3 jaws. ஓகே, அந்த 3 ஜாஸ்ல இருக்க மைன்யூட் டீத் என்ன பண்ணும்? இட் காசஸ் ஒய் ஷேப்டு wound. ஸோ அதோட கடிச்ச இடம் பார்த்தீங்க அப்படின்னா ஒய் ஷேப்பாக இருக்கும். ஓகே, ஸோ ஒய் ஷேப்பாக அந்த ஸ்கின்னை வந்து கட் பண்ணிட்டு இட் இஸ் ட்ரைங் டு சக் தி பிளட். ஸோ எப்படி வந்து சக் பண்ணும்? பிளட் வந்து கோஆகுலேட் ஆயிடுச்சு, தட் இஸ் கிளாட் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணும்? ஸோ அந்த கிளாட்டிங் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இட் இஸ் ப்ரொடியூசிங் ஹிருடின். ஸோ இந்த ஹிருடின் வந்து பிளட்டை கிளாட் பண்ணாமல் பார்த்துக்கும். ஸோ தட் பிளட் வந்து கண்டினியூஸாக சப்ளை இருந்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா, அண்ட் ஃபார் திஸ் லீச், பாரபோடியா, சிடி இந்த மாதிரி லோகோமோஷன் ஆர்கனே இருக்காது. லோகோமோட்ரி ஆர்கன் அப்படின்னா என்ன? ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிற அந்த ப்ராசஸ்க்கு ஹெல்ப் பண்ணுற ஆர்கன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஹியூமன் பீயிங்க்கு லெக்ஸ் ஆர் தி லோகோமோட்ரி ஆர்கன் இல்லையா? ஸோ நம்ம லெக்ஸை யூஸ் பண்ணி தான் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுறோம். அதே மாதிரி தான் பாரபோடியா அண்ட் சிடி ஆர் தி லோகோமோட்ரி ஆர்கன்ஸ் ஆஃப் சம் ஆஃப் தி இன்செக்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ்னு சொல்லலாம். பட் இந்த லீச்சில் பாரபோடியா அண்ட் சிடி ரெண்டுமே வந்து இல்லை. அண்ட் பிளட் வந்து எங்கே தான் ஸ்டோர் ஆகுது? சக் பண்ண பிளட் எல்லாமே வந்து கிராப்ல ஸ்டோர் ஆகுது. ஓகேவா, அண்ட் திஸ் கிராப்ல ஸ்டோர் ஆன பிளட் எல்லாமே நரிஷ்மெண்ட் கொடுக்குது ஃபார் செவரல் மந்த்ஸ். ஓகே, பிகாஸ் இந்த பிளட் எல்லாமே வந்து ஸ்லோவாக தான் டைஜஸ்ட் ஆகும். ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு இந்த பிளட் வந்து நரிஷ்மெண்ட் கொடுக்குது. ஓகேவா, ஸோ நம்மளுக்கு பிளட்டை சக் பண்ணி எடுக்கும் போது ஹிரோடின் அப்படிங்கிற சப்ஸ்டன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த ஹிரோடின் அப்படிங்கிற சப்ஸ்டன்ஸ் வந்து பிளட்டை கண்டினியூஸாக ஃப்ளோலேயே வச்சுக்கும், கிளாட் ஆகாமல். அண்ட் பாரபோடியா, சிடி இந்த மாதிரி லோகோமோட்ரி ஆர்கன்ஸ் வந்து நம்மளுக்கு இந்த லீச்சில் ப்ரெசென்ட் ஆயிருக்காது. ஸோ நம்ம சக் பண்ண பிளட் எல்லாமே லீச்சில் எங்கே போய் ஸ்டோர் ஆயிருக்கும்? கிராப் அப்படிங்கிற ஒரு பிளேஸில் ஸ்டோர் ஆயிருக்கும். அண்ட் இந்த பிளட் வந்து ஸ்லோவாக தான் டைஜஸ்ட் ஆகும். ஸோ நிறைய மந்த்ஸ்க்கு நம்மளுக்கு இது நரிஷ்மெண்ட் கொடுக்கும். ஓகேவா, ஓகேவா சார்மிங் பிரின்சஸ்? ஸோ லோகோமோஷன் இஸ் நத்திங் பட் மூவ்மெண்ட் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அதர். இது ரெண்டுமே வந்து ஒன்று தான். ஓகேவா, எஸ், 11th ஸ்டாண்டர்ட் சிஎஸ் லைவ் வந்து உங்களுக்கு நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுவோம். ஓகேவா, ஸோ உங்களோட சிஎஸ் எக்ஸாமுக்கு முன்னாடி எவ்வளோ நாள் வந்து உங்களுக்கு ரிவிஷன் டைம் இருக்கோ அவ்வளோ நாளுமே உங்களுக்கு வந்து லைவ் இருக்க போகுது. ஓகே, ஸோ மண்டே வில் பி ஹேவிங் சிஎஸ் எக்ஸாம், ரைட்? யூ வில் ஹாவ் லைவ் டு தி ப்ரீவியஸ் டே அந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு லைவ் இருக்கும்.
So why is the color of the blood red? ஏன் வந்து blood red colorல இருக்கு? Because of the presence of red blood cells. And the red blood cells எதனால ரெட்டா இருக்கு? Because of the presence of hemoglobin. So இதுதான் keywords. So நான் highlight பண்ணிருக்கிறது எல்லாமே keywords. So at least அதை நீங்க படிச்சுட்டு போயிட்டு you can just frame a sentence. Okay வா? So because of the presence of red blood cells which is containing hemoglobin. அதனால தான் வந்து blood வந்து red colorல இருக்கு. Okay வா? And what causes the opening and closing of guard cells of stomata during transpiration? Transpiration யாருனால நடக்குது? Stomata-னால தான் நடக்குது. Stomata is the minute pore. So அந்த minute pore-ல தான் வந்து water vapor வந்து loss ஆகுது இல்லையா? So அந்த stomata வந்து close and open வந்து யாருக்கு so who is responsible for the opening and closing of stomatal pore அப்படிங்கிறது தான் வந்து question. What is causing the opening and closing? அப்போ stomata வந்து பாத்தீங்கன்னா டே டைம்ல ஓப்பனா இருக்கு and night டைம்ல வந்து closedா இருக்கு. Okay, டே டைம்ல sunlight அதிகமா இருக்கு and transpiration அதிகமா நடக்குது. Why? Because the stomata is found open. Okay, night டைம்ல இது closedா இருக்கு. So why is it happening? In the opening and closing வந்து யாருனால நடக்குது? Because of the turgidity of guard cells. So stomata-ல we have a kidney shaped pair of guard cells. So அந்த guard cells வந்து swell ஆச்சு அப்படின்னா stomata openல இருக்கும். Okay, so அந்த guard cellsல இருந்து water வெளியே போச்சு அப்படின்னா it becomes flaccid, shrink ஆயிடும். So the stomatal pore will close. Okay வா? So இதுதான் வந்து இந்த questionக்கான answer. Yes, PDF already வந்து WhatsApp communityல share பண்ணியாச்சு பழனி. ஓகேவா? So what is cohesion? Yes, turgid அப்படின்னா வந்து swelling. ஓகேவா? So cohesion அப்படின்னா என்ன? So transpiration அப்போ, okay, water is lost in the form of water vapor. Leavesல இருந்து loss ஆகுது. Okay, so அது loss ஆகும்போது it is creating a pressure from the root. So continuous supply of water இருந்துகிட்டே இருக்கு. So during this continuous supply of water, ஒரு water molecule இன்னொரு water moleculeக்கும் நடுவுல ஒரு force of attraction இருக்கும். அப்பதான் continuous water flow ஆகும். இல்லனா ஒரு discontinuity இருக்கும் இல்லையா? So அந்த force of attraction between the molecules of water அதுதான் நம்ம cohesion அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஒரு வாட்டர் மாலிக்யூலுக்கும் இன்னொரு வாட்டர் மாலிக்யூலுக்கும் நடுவில் இருக்க அந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் தான் கோஹெஷன். கிளியர்? ஸோ டர்ஜிடிட்டி அப்படின்னா வந்து நம்ம பலூன் இருக்கு இல்லையா? ஸோ வாட்டர் பலூன் எடுத்துக்கோங்க. எம்டி வாட்டர் பலூனுக்குள்ள நீங்க வாட்டர் போர் பண்றீங்க. It becomes turgid, which means அதுக்குள்ள வாட்டர் போகிறதுனால it is swelling in shape and structure இல்லையா? அதுதான் turgidity. அதே மாதிரி தான் God cellsக்குள்ள வாட்டர் போச்சு அப்படின்னா அது swell ஆகி turgid ஆயிடும். ஓகேவா? ஃபிளாக்ஸிட் அப்படிங்கிறது அதே வாட்டர் பலூன்ல இருந்து நம்ம வாட்டரை போர் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த பலூனோட ஷேப் வந்து ஷ்ரிங்க் ஆயிடும், சுருங்கிடும் இல்லையா? அதுதான் ஃபிளாக்ஸிட். அதே மாதிரி தான் காட் செல்ஸ்ல இருந்து வாட்டர் வெளியே போச்சு அப்படின்னா இட் வில் ஷ்ரிங்க். கிளியரா? எஸ். So next, describe the structure and working of human heart. So in the human heart பாத்தீங்கன்னா it is made up of cardiac muscle. Okay, so it is made up of cardiac muscle and it is enclosed in a double walled sac called pericardium. இந்த heart வந்து ஒரு double walled sac குள்ள தான் present ஆயிருக்கு. அந்த double walled sac வந்து pericardium அப்படின்னு சொல்றோம். So இந்த பெரிகார்டியம்ல பெரிகார்டியல் fluid present ஆயிருக்கு. So எதுக்காக இது present ஆயிருக்கு? எப்படி நம்மளோட பிரெயினை சுத்தியும் CSF இருக்கோ அதே மாதிரி தான் இங்கேயும். ஸோ இந்த ஹார்ட்டுக்கு எந்த ஒரு இன்ஜுரியும் நடக்காம இருக்கிறதுக்காக, ஃப்ரிக்ஷன் நடக்காம இருக்கிறதுக்காக தான் இருக்கு. ஸோ பிசிக்ஸ்ல ஃப்ரிக்ஷன் நீங்க படிச்சிருப்பீங்க இல்லையா? உராய்வுன்னு சொல்லுவாங்க, ரைட்? உரசிட்டு போறது. ஸோ அந்த ஒரு ஃப்ரிக்ஷன் நடந்துச்சு அப்படின்னா இந்த கார்டியாக் மசில் ரொம்பவே வந்து சாஃப்டா தான் இருக்கும். ஸோ ஈஸியா டேமேஜ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்ப இந்த ஃப்ரிக்ஷனை ரெடியூஸ் பண்றதுக்காக தான் இந்த பெரிகார்டியல் ஃப்ளூயிட் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. ஓகே, எஸ். டயக்ராம் வந்து இந்த கொஸ்டினுக்கு கேட்கல, ஆக்சுவலி டிஸ்கிரைப் தி ஸ்ட்ரக்சர் அண்ட் ஒர்க்கிங் அப்படின்னு தானே கேட்டிருக்காங்க. ஸோ யூ கேன் ஜஸ்ட் டிஸ்கிரைப் தி ஸ்ட்ரக்சர், விச் மீன்ஸ் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். ட்ரா அண்ட் லேபிள் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா யூ கேன் ஜஸ்ட் ட்ரா தி டயக்ராம். ஓகேவா? ஸோ ஐ see to it கமலேஷ். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த பெரிகார்டியல் ஃப்ளூயிட் பத்தி நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் அந்த ஹார்ட்ல வந்து 4 சேம்பர்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கு. ஸோ 2 arteries and 2 auricles and 2 ventricles நம்மளுக்கு பிரசன்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த 4 சேம்பர்ஸுமே வந்து நடுவில் ஒரு செப்டம் இருக்கு. செப்டம் அப்படின்னா ஒரு டிவிஷன். ஓகேவா? ஸோ there is a division like this. இங்க auricle,
இங்கேயும் auricle, இங்க ventricle, இங்க ventricle. ஓகேவா? இந்த 4 chambers-உம் வந்து we have a septum. Okay? Next, working பாத்தீங்க அப்படின்னா heart அப்படிங்கிறது muscles-னால ஆயிருக்கு and it is a pumping organ which pumps blood to the rest of the body through the blood vessels. Blood vessels அப்படின்னா arteries இருக்கு, veins இருக்கு, capillaries இருக்கு. So இந்த blood vessels ஓட helpனால it is pumping the blood to body parts. இப்போ deoxygenated blood எங்கிருந்து வந்து நம்மளுக்கு பம்ப் ஆகுது, oxygenated blood பத்தி எல்லாமே நம்ம சொல்லணும். இப்போ right and left pulmonary artery என்ன பண்ணுது, ஹார்ட்ல இருந்து deoxygenated blood எடுத்துட்டு போய் லங்ஸுக்கு கொடுக்குது. Okay, so அங்க வந்து oxygenation is happening inside the lungs. Oxygenation is happening and after oxygenation நம்மளுக்கு அந்த deoxygenated blood வந்து oxygenated-ஆ மாறி இருக்கும். அந்த oxygenated blood யாரை எடுத்துட்டு வராங்க, pulmonary vein is carrying to the heart. இப்போ இந்த ஹார்ட்ல இருந்து எப்படி மத்த பாடி பார்ட்ஸ்க்கு போகுது, with the help of aorta. ஓகேவா? aorta-னால it is reaching the rest of the body parts. So இது எல்லாமே ரொம்ப important. Right and left pulmonary arteries என்ன பண்ணுது, deoxygenated blood லங்ஸுக்கு கொண்டு போகுது. லங்ஸ்ல oxygenate ஆன blood எல்லாமே by the help of aorta it is reaching the rest of the organs. ஓகேவா? coronary artery அப்படிங்கிறது என்ன பண்ணும், ஹார்ட்டும் ஒரு ஆர்கன் தானே, அதுக்கும் blood supply பண்றது தான் இந்த coronary artery. ஓகேவா? and inside the heart we have many vessels, இல்லையா, valves இருக்கு. so semilunar valve இருக்கு, tricuspid valve, bicuspid valve, இது எல்லாமே இருக்கு. so இந்த valve எல்லாமே என்ன பண்ணும், ஒரு சேம்பர்ல இருந்து இன்னொரு சேம்பருக்கு ஆல்ரெடி blood போனதுக்கு அப்புறமா back flow ஆகாம இருக்கிறதுக்காக it is helping. ஓகேவா? this is the working of the heart. okay, yes, in case இந்த question வந்து 7 மார்க்ல கேட்டாங்க அப்படின்னா you can just draw a diagram. அவங்க கேட்கலனாலும் கூட நீங்க if you draw the diagram உங்க பேப்பர் மேல ஒரு நல்ல இம்ப்ரெஷன் கிடைக்கும். ஓகேவா? எஸ், வால்வ் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு டோர்வே மாதிரி தான். ஸோ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பிளட் வருது அப்படின்னா ஸோ அது திரும்பவும் வந்த இடத்துக்கே போகாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு டோர்வே மாதிரி இட் வில் ஓப்பன் அண்ட் க்ளோஸ். ஓகே, எஸ், கெமிஸ்ட்ரியில வந்து மேக்ஸிமம் தியரிஸ் வரும் இல்லையா, பிசிக்ஸ்ல ப்ராப்ளம்ஸ் நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணலாம் and it is important also. Sure Palani, sure. ஓகே, செகண்ட், தேர்ட் அண்ட் ஃபோர்த் பாயிண்ட் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா நீங்கள் ஒர்க்கிங் ஆஃப் ஹார்ட் வந்து இன்னுமே தரவில்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ யூ கேன் ஜஸ்ட் வாட்ச் அன் அனிமேட்டட் வீடியோ. ஸோ இன்னுமே உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஹாய் பீக்கா, டிமிஷன் அப்படிங்கிற வேர்ட் நீங்கள் எங்கே பார்த்தீங்க? எஸ், அயோட்டா அப்படிங்கிறது என்னன்னா இட் இஸ் தி பிக்கஸ்ட் ஆர்டரி. ஆர்டரி அப்படின்னா என்ன, ஹார்ட்ல இருந்து பிளட்டை வந்து ரெஸ்ட் ஆஃப் தி பாடி பார்ட்ஸ்க்கு அவே ஃப்ரம் ஹார்ட் நம்மளுக்கு பிளட்டை கேரி பண்ணுறது தான் வந்து ஆர்ட்ரி இல்லையா. ஸோ இந்த ஆர்ட்ரி மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 90% இட் வில் கேரி தி ஆக்சிஜனேட்டட் பிளட் எக்ஸப்ட் பல்மனரி ஆர்ட்ரி. ஓகேவா? ஸோ நாட் ஆல் தி ஆர்ட்ரிஸ் கேரி ஆக்சிஜனேட்டட் பிளட். ஸோ 90% வந்து கேரி பண்ணுது அப்படின்னா அந்த எல்லா ஆர்ட்ரிஸ்லையும் வந்து பெரிய ஆர்ட்ரி இந்த அயோட்டா தான். கண்டிப்பாக வந்து ஆல்ரெடி உங்களுக்கு 7 மார்க்ஸ் எடுத்தாச்சு அண்ட் இந்த 2 மார்க்ஸ் அண்ட் 4 மார்க்ஸ் படிச்சுட்டு மென்டி அட்டென்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் 80+ வாங்கலாம். எஸ், டயக்ராம்ஸ் கேட்டிருந்தாங்க அப்படின்னா இட் வில் இன்க்ளூட் மார்க்ஸ். டயக்ராம் கேட்காம நீங்களே போட்டிங்க அப்படின்னா இட் வில் நாட் இன்க்ளூட் எனி மார்க்ஸ், பட் தட் வில் இம்ப்ரூவ் தி இம்ப்ரெஷன் ஆஃப் யுவர் பேப்பர். ஓகே, தே வில் பி இம்ப்ரெஸ்ட் வித் யுவர் பேப்பர். தட்ஸ் இட். So Shivaramakrishnan, already we have a constant body temperature இல்லையா. ஸோ அந்த பாடி டெம்பரேச்சர் நம்மளுக்கு 37 டிகிரி செல்சியஸ் வந்து இருந்துகிட்டே தான் இருக்கு. ஸோ நம்மளோட பாடி வந்து ஆல்ரெடி ஹாட்டாக தான் இருக்கு. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் அபவுட் தி 14th லெசன். ஹார்ட் பற்றி வரது எல்லாமே சாப்டர் 14. ஓகேவா? ஸோ மென்டி வந்து நாளைக்கு இருக்க போகுது அண்ட் சண்டேவும் இருக்க போகுது. தேங்க்யூ நாசர். ஸோ லெட்ஸ் கோ டு தி 12th கொஷின். சீக்கிரமாக வந்து நம்ம கொஷின்ஸ் முடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ வேல்வ்ஸ் வந்து எதுக்காக ஹார்ட்ல இருக்கு? ஸோ ஆல்ரெடி ஒரு பிளட் வந்து லீவ் ஆயிடுச்சு ஒரு பார்ட்ல இருந்து, அது திரும்பவும் சேம்
போர்ஷனுக்கு வராம இருக்கிறதுக்காக. So it will regulate the flow of blood in a single direction. For example, if the blood is coming from the arteries to the auricles to the ventricles, blood வந்து flow ஆகுது அப்படின்னா there will be a valve here இல்லையா. ஸோ அந்த valve என்ன பண்ணும், ஓப்பன் பண்ணி it will pave way for the blood to reach the ventricles and then it will close. நெக்ஸ்ட் இது என்ன ஆகும் அப்படின்னா வென்ட்ரிகல்ஸ்ல இருந்து இந்த blood திரும்பவும் ஆரிக்கல்ஸ்க்கு போகாது. ஸோ அந்த பேக் ஃப்ளோவை ப்ரிவென்ட் பண்றதுக்காக தான் இந்த வால்வ்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஓகே, இப்போ RH ஃபேக்டர் அப்படின்னா என்ன? RH ஃபேக்டர் அப்படிங்கிறது லான்ஸ்டீனர் அண்ட் வீனர் அப்படிங்கிற 2 சயின்டிஸ்ட் வந்து 1940ல கண்டுபிடிச்சாங்க. அண்ட் இந்த ஃபேக்டர் வந்து எதனால நேம் வந்துச்சு அப்படின்னா ரீசஸ் மங்கில தான் வந்து இதை கண்டுபிடிச்சாங்க. ஸோ தே நேம்ட் இட் ஆஸ் ரீசஸ் ஃபேக்டர், ஷார்ட்டா வந்து RH ஃபேக்டர்னு சொல்றாங்க. ரீசஸ் மங்கில இருந்து கண்டுபிடிச்சாங்க. ஸோ ரீசஸ் ஃபேக்டர் அப்படிங்கிற நேம் வந்துச்சு. ரீசஸ் அப்படிங்கிறதோட ஷார்ட் ஃபார்ம் தான் RH. கிளியரா? ஸோ நான் சொல்றத மட்டும் ஞாபகம் வச்சுட்டாலே போதும்பா, ஈஸியா நீங்க வந்து ஆன்சர்ஸ் எழுதிடலாம். ஓகே, ஸோ 14th question. How are arteries and veins structurally different from each other? ஸோ நம்மளுக்கு நல்லாவே தெரியும் இது. ஆர்ட்ரிஸ் எல்லாமே என்ன பண்ணும், ஹார்ட்ல இருந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணும் பிளட். பம்ப் பண்ணதுக்கு அப்புறமா இட் வில் டிஸ்ட்ரிபியூட் டு தி ரெஸ்ட் ஆஃப் தி ஆர்கன்ஸ். வெயின்ஸ் என்ன பண்ணும், மற்ற பாடி பார்ட்ஸ்ல இருந்து எல்லா பிளட்டையும் கலெக்ட் பண்ணி ஹார்ட்டுக்கு கொண்டு வரும். இட் இஸ் அ கலெக்டிங் வெசல். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த ஆர்ட்ரிஸ் எல்லாமே வந்து பிங்க் இன் கலர்ல இருக்கும் அண்ட் வெயின்ஸ் எல்லாமே வந்து ரெட் கலர்ல இருக்கும். ஆர்ட்ரிஸ் எல்லாமே வந்து பாடியோட டீப் லொகேஷன்ல பிரசென்ட் ஆயிருக்கும். வெயின்ஸ் எல்லாமே வந்து சூப்பர்ஃபிஷியல், தட் இஸ் மேலால ஷாலோவா பிரசென்ட் ஆயிருக்கும். ஓகேவா? எஸ், கண்டிப்பா கிருஷ்ணிகா, இந்த ஆன்சர்ஸ் வந்து இருந்தாலே போதும். ஓகே, அண்ட் ஆர்ட்ரிஸ் வந்து என்ன பண்ணும், பம்ப் பண்ணி பிளட்டை கொடுக்கறதுனால இட் இஸ் ஃப்ளோயிங் வித் ஹை ப்ரெஷர். ஆனால் வெயின்ஸுக்கு அந்த அளவுக்கு ப்ரெஷர் இல்லை, பிகாஸ் இட் இஸ் ஜஸ்ட் கலெக்டிங் தி பிளட். ஓகேவா? ஸோ இங்கே லோ ப்ரெஷர் அண்ட் ஆர்ட்ரிஸில் பார்த்தீங்கன்னா ஹை ப்ரெஷர் இருக்கும். அண்ட் ஹை ப்ரெஷர் இருக்கிறதுனால இட் ஹேஸ் வெரி திக் வால் அண்ட் ஸ்ட்ராங் வால், பிகாஸ் வால் வந்து பிரேக் ஆயிடக்கூடாது. ஓகேவா? அண்ட் இந்த வால்ஸ் வந்து எலாஸ்டிக்காகவும் இருக்கும். அண்ட் இந்த வெயின்ஸோட வால் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு திக்காக இருக்க தேவையில்லை. ஸோ இட் இஸ் வீக், thin and non-elastic. Next, எல்லா ஆர்ட்ரிஸுமே என்னப்பா பண்ணும், it will carry the oxygenated blood except pulmonary artery. ஏன்னா இந்த pulmonary artery is carrying the deoxygenated blood from the heart to the lungs. ஓகேவா? ஸோ வெயின்ஸ் என்ன பண்ணும், வெயின்ஸ் எல்லாமே வந்து deoxygenated blood கேரி பண்ணும் எக்ஸப்ட் pulmonary vein. ஸோ இந்த pulmonary vein என்ன பண்ணும், ஆக்சிஜனேஷன் ஆனதுக்கு அப்புறமா the oxygenated blood from the lungs is collected with the help of pulmonary vein and it reaches the left auricle of the heart. ஓகேவா? internal valves வந்து பாத்தீங்கன்னா ஆர்ட்ரிஸ்ல இருக்காது, பட் வெயின்ஸ்ல பிரசன்ட் ஆயிருக்கும். ஓகே, எஸ், பயாலஜில வந்து கிவ் ரீசன்ஸ் அண்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான்ப்பா. ஏன்னா இது எல்லாமே கூட ஒவ்வொரு சப்டிவிஷனா கேட்கலாம் அவங்களோட 7 மார்க்ஸ்ல. ஸோ எதுவுமே வந்து நெக்லெக்ட் பண்ணாதீங்க. எஸ், வாட் இஸ் யுவர் டவுட் உமாதேவி? கண்டிப்பா பழனி. ஸோ மென்டில பார்த்தீங்கன்னா இன்டீரியர் கொஸ்டின்ஸ் மட்டும் தான் இருக்கும், புக் பேக் நான் கொடுக்கவே மாட்டேன். பிகாஸ் நீங்கள் புக் பேக் தரவா படிச்சிருப்பீங்க. ஸோ இன்டீரியருக்கு நம்ம ட்ரெயின் ஆகலாம். ஓகேவா? சைனோஏட்ரியல் நோட் பற்றி பார்த்தீங்கன்னா why it is called as a pacemaker of heart வந்து மேக்ஸிமம் 2 மார்க்ஸில் வரலாம், லக் இருந்தால் 4 மார்க்ஸில் வரலாம். ஓகேவா? எஸ், ஹார்ட்ஸும் ஒன்ஸ் பார்க்கணும். நோ ப்ராப்ளம். இதுக்கு முன்னாடி மென்டி அட்டென்ட் பண்ணலனாலும் கூட இதுக்கப்புறமா பண்ணுங்க. ஓகேவா? ஹையர் ஆர்டர் திங்கிங் கொஸ்டின்ஸ் கண்டிப்பா நீங்க ஒன்ஸ் பார்த்து வைங்க. ஓகே, 16th சாப்டர் அண்ட் 14th சாப்டர்லாம் ரொம்பவே இம்பார்ட்டன்ட்பா, கண்டிப்பா பார்த்துருங்க. ஸோ சயின்ஸ்க்கான ஸ்டடி பிளான் ஆல்ரெடி வந்து வீடியோ போட்டாச்சு. ஸோ கோ அண்ட் வாட்ச் இட் ஹரிஷ். ஸோ சைனோஏட்ரியல் நோட் வந்து ஏன் பேஸ் மேக்கர் ஆஃப் ஹார்ட்னு சொல்றாங்க பார்க்கலாமா? ஸோ சைனோஏட்ரியல் நோட்ல தான் வந்து இட் இஸ் கேப்பபிள் ஆஃப் இனிஷியேட்டிங் அண்ட் இம்பல்ஸ். ஹார்ட் வந்து பீட் ஆகணும் அப்படின்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டிமுலேஷன் வேணும். ஸோ அந்த ஸ்டிமுலேஷன் தான் இம்பல்ஸ். இந்த இம்பல்ஸ் எங்கிருந்து வருது, சைனோஏட்ரியல் நோட்ல இருந்து தான் வருது. ஸோ அதனால தான் இதை பேஸ் மேக்கர் ஆஃப் ஹார்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த இம்பல்ஸ் சைனோஏட்ரியல் நோட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி இட் இஸ் ஸ்ப்ரெடிங் அஸ் அ வேவ். எப்படி கடல் அலை வந்து ஸ்ப்ரெட் ஆகுதோ அதே மாதிரி இட் இஸ் ஸ்ப்ரெடிங் அஸ் அ வேவ். ஓகே, ஸோ இது எதுக்காக வந்து ஸ்ப்ரெட் ஆகுது, ஃபார் தி ஹார்ட் டு கான்ட்ராக்ட். ஹார்ட்டை வந்து கான்ட்ராக்ட் பண்ண வைக்கிறதுக்காக தான் இந்த இம்பல்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது வேவ் மாதிரி. ஸோ சைனோஏட்ரியல் நோட்ல இருந்து ஆரிஜினேட் ஆகிட்டு இட் இஸ் ஸ்ப்ரெடிங் டு தி
ரைட் அண்ட் லெஃப்ட் ஏட்ரியல் வால். ஆரிக்கல் பிரசன்ட் ஆயிருக்கு இல்லையா, மேலே இருக்க 2 சேம்பர்ஸும் வந்து ஆரிக்கல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஆரிக்கல் வால்ல வந்து it is traveling, then it is pushing the blood through the atrioventricular valves. ஆரிக்கலுக்கும் வென்ட்ரிக்கலுக்கும் நடுவில் இருக்க valves வழியா blood புஷ் பண்ணுது, which is the tricuspid valve and bicuspid valve. So blood புஷ் பண்ணி ventriclesக்கு தள்ளுது. ஓகேவா? So this is why it is called as the pacemaker of heart. நெக்ஸ்ட், மினரல்ஸ் ஏன் வந்து ரூட்ஸ்ல பாசிவா அப்சர்வ் ஆகாது, கிவ் ரீசன். ஸோ பாத்தீங்களா, கிவ் ரீசன் கொஸ்டினும் வந்து உங்களுக்கு ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ இது என்ன ரீசன்பா? பாசிவ் அப்சார்ப்ஷன் அப்படின்னா எனர்ஜி வந்து ஸ்பெண்டே ஆகாது, அந்த மாதிரி இருக்கிறது தான் பாசிவ் டிரான்ஸ்போர்ட், பாசிவ்லி அப்சார்ப்டுன்னு சொல்லுவோம். ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட், ஆக்டிவ்லி அப்சார்ப்ட் அப்படின்னா அப்சார்ப்ஷன் நடக்கும்போது எனர்ஜியை யூஸ் பண்ணி தான் அப்சார்ப் பண்ணும். தட் இஸ் கால்ட் as ஆக்டிவ் அப்சார்ப்ஷன். ஓகே, ஸோ இதில் ரீசன் பார்த்தீங்கன்னா ஆல் தி மினரல்ஸ் cannot be passively absorbed by the roots because minerals are present in the soil as charged particles. ஸோ ப்ளஸ்ஸாகவும் மைனஸாகவும் இந்த மாதிரி அயான்ஸாக ப்ரெசென்ட் ஆயிருக்கு, கேட்டயான்ஸ் அண்ட் ஆனயான்ஸாக ப்ரெசென்ட் ஆயிருக்கு. தட் cannot move across the cell membrane. ஓகே, அண்ட் தி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் மினரல்ஸ் இன் தி சாயில் வந்து எப்படி இருக்கும்? கம்மியாக தான் இருக்கும். சாயிலில் இருக்க மினரலோட கான்சன்ட்ரேஷன் கம்மியாக இருக்கும், ரூட்ஸில் இருக்க மினரலோட கான்சன்ட்ரேஷன் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ மோஸ்ட் ஆஃப் தி மினரல்ஸ் வில் என்டர் தி ரூட் ஒன்லி பை தி ஆக்டிவ் அப்சார்ப்ஷன், விச் மீன்ஸ் எனர்ஜியை யூட்டிலைஸ் பண்ணி தான் இட் வில் என்டர் இன் டு தி ரூட். ஹென்ஸ் மினரல்ஸ் கேனாட் பி பாசிவ்லி அப்சார்ப்டு பை தி ரூட்ஸ். கிளியர்? ஸோ எஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூடியூப்ல வந்து அவைலபிளாக இருக்கும் சார்மிங் பிரின்சஸ். ஓகேவா? நீங்கள் எப்போ வேணாலும் ரீவைண்ட் பண்ணி பார்த்துக்கலாம், எவ்வளோ தடவை வேணாலும் ரீவைண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? எஸ் விநாயகமூர்த்தி, ஷியோர். ஹாய் சத்யா, உங்களோட 2 day ஸ்டடி பிளான் ஆல்ரெடி வந்து வீடியோ ரிலீஸ் ஆயிடுச்சு, யூ கேன் கோ அண்ட் வாட்ச் இட். ஹாஷிகா மேம் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? Yes, Kandipa Godwin, we'll see it in the next session. Okay, wow. So God cells are responsible for opening and closing of stomata. Give reason. இது already நம்ம படிச்சாச்சு இல்லையா? So God cellsல water enter ஆச்சு அப்படின்னா it becomes turgid, so open ஆகும். And அதே God cellsல இருந்து water loose ஆச்சு அப்படின்னா it becomes flaccid, அதனால it will close. Stomatal pore will close. Okay, wow. Next question. Minerals in the plants are not lost when the leaf falls. Give reason. இப்போ பிளான்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நியூ லீவ்ஸும் இருக்கும், ஓல்டான அடல்ட் லீஃபும் இருக்கும். ஸோ ரெண்டுலேயுமே வந்து மினரல்ஸ் எல்லாமே இருக்கும். இப்போ இந்த அடல்ட் ஓல்ட் லீஃப் வந்து எல்லோவா டர்ன் ஆகி when it is falling off from the plant, ஸோ அந்த மினரல்ஸ் எல்லாமே வந்து போயிடுமா, அந்த லீஃபோட போயிடுமா அப்படிங்கிறதான் இங்கே ரீசனாக கொடுத்துருக்காங்க. ஸோ மினரல்ஸ் இன் தி பிளான்ட் ஆர் நாட் லாஸ்ட், அது லாஸ் ஆகிறது இல்லை. ஸோ கிவ் தி ரீசன் ஃபார் திஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மினரல்ஸ் எல்லாமே வந்து அந்த ஓல்டு லீஃப்லேருந்து younger leafsக்கு transfer ஆயிடுது. ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பாஸ்பரஸ், சல்ஃபர், இந்த மாதிரி மினரல்ஸ் எல்லாமே இட் இஸ் கெட்டிங் டிரான்ஸ்ஃபர்ட். ஓகே, ஸோ யூஸ்வலாக வந்து டெசிடுவஸ் பிளான்ட்ஸில் இது பார்க்க முடியும். அண்ட் இந்த மெட்டீரியல் எக்ஸ்சேஞ்ச் வந்து xylem and phloemக்கு நடுவுலையும் நடக்குது. ஸோ அந்த அடல்ட் லீஃப் வந்து ஃபால் ஆஃப் ஆகும்போது மினரல்ஸ் நம்மளுக்கு லாஸ் ஆகிறது இல்லை. ஓகே, நெக்ஸ்ட், டிரான்ஸ்பிரேஷன் இஸ் த நெசசரி ஈவில். ஈவில் அப்படின்னா என்ன? தீய சக்தி, கெட்ட சக்தின்லாம் சொல்லுவோம் இல்லையா, அதுதான் ஈவல். நெசசரி அப்படின்னா தவிர்க்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஏன்? எஸ், கோஸ்ட் மாதிரி தான். ஈவல் அப்படின்னா கோஸ்ட் தான். எஸ். சஞ்சுபாலு, நாளைக்கு வந்து உங்களுக்கு ஹாஷிகா மேமோட லைவும் இருக்கும், என்னோட லைவும் இருக்கும். ஸோ ஃபிசிக்ஸ் லைவ் அண்ட் பயாலஜி லைவ் யூல் பி ஹேவிங். ஓகேவா? டெசிடுவஸ் பிளான்ஸ் அப்படின்னா வந்து இயர்லி ஒன்ஸ் ஆர் ஆட்டம் சீசன் அப்போ லீவ்ஸ் எல்லாமே ஃபால் ஆகும் இல்லையா, அந்த பிளான்ஸ் எல்லாமே தான் டெசிடுவஸ் பிளான்ஸ். இயர்லி ஒன்ஸ் வந்து அந்த ஃபாலிங் ஆஃப் ஷெடிங் சீசன் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ கணேஷன், இதில் என்ன நடக்க போகுது அப்படின்னா இந்த மினரல்ஸ் எல்லாமே வந்து எல்லா லீவ்ஸ்லையும் ப்ரெசென்ட் ஆயிருக்கும் இல்லையா. ஸோ அந்த லீவ்ஸ் எல்லாமே வந்து when it is turning into yellow color leaf, அது வந்து பிளான்ட்ல இருந்து ஷெட் ஆஃப் ஆயிடும். ஸோ அந்த லீஃப்ல இருந்து எல்லா மினரல்ஸும் இட் இஸ் டிரான்ஸ்ஃபரிங் இட் டு தி யங்கர் லீவ்ஸ். ஸோ எப்படி வந்து நம்மளோட பாட்டி தாத்தாலாம் நம்மளுக்கு காசு கொடுப்பாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி தான். ஓகேவா? ஸோ ஓல்டு டையிங் லீவ்ஸ்ல இருந்து எல்லா மினரல்ஸும் யங்கர் லீவ்ஸ்க்கு வந்துடும். ஓகே, எஸ். டிரான்ஸ்பிரேஷன் இஸ் அ நெசசரி ஈவில் அப்படிங்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ டிரான்ஸ்பிரேஷன் எப்பவுமே வந்து பிளான்ஸ்ல நடக்க தான் போகுது. வென் தி பிளான்ஸ் ஆர் ஹேவிங் லீவ்ஸ் அண்ட் லீவ்ஸ் ஆர் ஹேவிங் ஸ்டொமேட்டல் போர், கண்டிப்பாக டிரான்ஸ்பிரேஷன் நடக்கும். ஸோ இட் இஸ் இன்எவிட்டபிள், விச் மீன்ஸ் நம்மளால அவாய்டே பண்ண முடியாத ஒரு விஷயம். பட் இட் இஸ் ஆல்சோ ஹார்ம்ஃபுல். ஒரு லிமிட்டுக்கு மேலே டிரான்ஸ்பிரேஷன் நடக்குது அப்படின்னா அது
என்ன பண்ணும், பிளான்ஸை வந்து வில்டிங் ஆர் டெசிகேஷனுக்கு தள்ளிடும். வில்டிங் அப்படின்னா என்ன, ஸோ அந்த பிளான்ஸ்ல இருக்க லீவ்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து விழுக ஆரம்பிச்சிடும். டெசிகேஷன் அப்படின்னா ட்ரை ஆக ஆரம்பிச்சிடும், பிளான்ஸ் வந்து ட்ரை பண்ணி விட்டுரும். பிகாஸ் டீஹைட்ரேஷன் இருக்கும் இல்லையா, ஸோ எல்லா வாட்டருமே டிரான்ஸ்பிரேஷன் மூலியமா போயிடுச்சு அப்படின்னா பிளான்ஸ் கேனாட் பெர்ஃபார்ம் ஃபோட்டோசிந்தசிஸ். ஏன்னா ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு வாட்டர் இஸ் அ மெயின் ரா மெட்டீரியல். So water இல்லாதப்போ it cannot perform photosynthesis and it may also lead to death of the plant. ஓகேவா, அண்ட் க்ரோத் ரேட் வந்து ரெடியூஸ் ஆகிடும். ஸோ அதுக்கு சாப்பாடு இல்லாதப்போ என்னப்பா ஆகும், பிளான்ஸோட க்ரோத் வந்து அந்த அளவுக்கு இருக்காது. அண்ட் ரிடக்ஷன் அண்ட் க்ரோத் வந்து பார்க்க முடியும். ஸோ டிரான்ஸ்பிரேஷன் எந்த அளவுக்கு இருக்கும், மோர் தேன் 90% ஆஃப் வாட்டர் வந்து டிரான்ஸ்பிரேஷன்னாலேயே வந்து லூஸ் ஆயிடுது. ஓகேவா, ஸோ this is about 14th chapter. 14th chapter நம்ம இப்போ முடிச்சாச்சு, 15th chapter போலாம். ஸோ டிஃபைன் ஸ்டிமுலஸ். ஸ்டிமுலஸ் அப்படின்னா என்ன, ரெஸ்பான்ஸ் அப்படின்னா என்ன. ஸ்டிமுலஸ் அப்படிங்கிறது என்வாயன்மெண்ட்ல இருந்து நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு சேஞ்சஸ் நடக்குது அப்படின்னா அதை நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்கிறோம் இல்லையா, அதுதான் ஸ்டிமுலஸ். It is the changes in the environmental condition that are detected by the receptors present in our body. Receptors அப்படின்னா வந்து eyes, nose, tongue, ears, skin, இது எல்லாமே receptors. If someone is touching us, it is a stimuli. If someone is calling us, it is a stimuli. எப்படி நம்ம வந்து டிடெக்ட் பண்றோம், டச் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அது ஃபீல் ஆகுது ஸ்கின்ல இருந்து. அண்ட் when someone is calling us, நம்ம வந்து திரும்பி பார்க்குறோம் இல்லையா, because ears are the receptor organs which is receiving the stimulus. So this is the stimulus. ஓகேவா, ஸோ எப்பவுமே வந்து கைடை நீங்கள் ஃபுல் 100% ட்ரஸ்ட் பண்ணாதீங்க. யூ கேன் ஜஸ்ட் யூஸ் இட், ஹெல்ப்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பட் புக்கை நீங்கள் வந்து ட்ரஸ்ட் பண்ணுங்க. புக்கில் இருக்க மாதிரி யூ ஜஸ்ட் ப்ரெசென்ட் யுவர் ஆன்சர்ஸ். எஸ், ஹைலைட் பண்ணது தான் வந்து கீவேர்ட்ஸ்ப்பா. ஓகேவா, இது கண்டிப்பாக இருக்கணும். பட் இதை தாண்டி வந்து நீங்கள் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணணும். ஓகேவா, interior 1 mark will be discussed in Menti. ஓகேவா, AS created Menti வந்து நாளைக்கும் அண்ட் சண்டேவும் உங்களுக்கு இருக்க போகுது. ஸோ மென்டியில் வந்து நம்ம இன்டீரியர் 1 மார்க்ஸ் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே இருக்க எல்லாருமே வந்து மென்டிக்கு வந்துருங்க. நாளைக்கும் அண்ட் சண்டேவும் உங்களுக்கு வந்து மென்டி செஷன் இருக்க போகுது. ஓகேவா, ஸோ ப்ரொடெக்ஷன் ஆஃப் பிரெயினில் என்னென்ன ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ பிரெயினில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 லேயர் ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஸோ அதை என்னென்னு சொல்லலாம், 3 connective tissue membranes அப்படின்னு சொல்லலாம், இல்லைனா meninges அப்படின்னு சொல்லலாம். ஸோ டைமிங் will be informed கிருஷ்ணிகா. ஸோ ஸ்கெடியூல் பண்ணுவாங்க, யூ கேன் ஜஸ்ட் வாட்ச் இட். ஓகே, பட் கண்டிப்பாக வந்து ஈவினிங் தான் இருக்க போகுது, ஆஃப்டர் 6:30 தான் இருக்க போகுது. ஓகேவா, ஸோ இந்த 3 லேயர்டு ஸ்ட்ரக்சரை என்னென்ன சொல்கிறோம், meninges அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த meningesல அவுட்டர் மோஸ்டாக இருக்கிறது அவுட்டர் டியூராமேட்டர். ஓகேவா, மிடில் இருக்கிறது அரக்னாய்ட் மெம்பரேன்னு சொல்லுவோம். அண்ட் ரொம்ப இன்டீரியர்ல இருக்கிறது வந்து பயாமேட்டர். மீட்டர்னு சொல்லக்கூடாதுப்பா, இட் இஸ் மேட்டர். ஓகேவா, METER அப்படின்னு சொல்லணும். ஓகே, அண்ட் இட் ப்ரொடெக்ட்ஸ் தி பிரெயின் ஃப்ரம் மெக்கானிக்கல் இன்ஜுரிஸ். ஸோ தெரியாமல் நான் போய் என்னோட தலையை இடிச்சிட்டேன் அப்படின்னா பிரெயின் வந்து இட் ஷுட் நாட் கெட் டேமேஜ். அதுக்காக தான் இந்த மெனிஞ்சஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. உள்ள CSF செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிடும் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஓகேவா, இப்போ ரிஃப்ளெக்ஸ் ஆர்க் அப்படின்னா என்ன, ஸோ ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் அப்படின்னா தெரியும். ஸோ நம்ம சூடான ஒரு வெசலை டச் பண்ணும்போது இமீடியட்டாக வி ஆர் ஜஸ்ட் டேக்கிங் ஆர் ஹேண்ட்ஸ். எதனால, இதை யோசிச்சு நம்ம பண்ணுறது கிடையாது. இதுக்கு பேர் தான் ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன். அன்கான்ஷியஸாக ஒரு விஷயம் நம்ம வந்து பண்ணுறோம் அப்படின்னா அதுதான் ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன். அப்போ இந்த ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் என்ன பாத்வேல நடக்குது, ஸோ எங்கேருந்து எங்கே இம்பல்ஸ் போகுது, அந்த பாத்வே தான் ரிஃப்ளெக்ஸ் ஆர்க். ஓகேவா, ஸோ நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்து ஸ்கூலுக்கு போகிறீங்க. ஓகேவா, ஸோ இது உங்களோட டெய்லி ரொட்டீன். அது எந்த வழியாக போகிறீங்க, எப்படியெல்லாம் எதெல்லாம் தாண்டி போகிறீங்க, அதுதான் வந்து ரிஃப்ளெக்ஸ் ஆர்க். ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் எப்படியெல்லாம் நடக்குது, அந்த பாத்வே தான் ரிஃப்ளெக்ஸ் ஆர்க். ஓகேவா, ஸோ ஏஎஸ் கிரியேட்டர் ஆல்ரெடி வந்து உங்களுக்கு சயின்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்லியாச்சு அண்ட் ஸ்டடி பிளான் சொல்லியிருக்கோம். அது எல்லாமே நீங்கள் வந்து வீடியோவில் போய் பாருங்கள். அண்ட் பயாலஜி இம்பார்ட்டன்ட் டயக்ராம்ஸ் வந்து ஆல்ரெடி வீடியோஸ் போட்டாச்சு. ஓகே, வார்ம் பிளட்டட் அனிமல்ஸ்னா நம்மளோட பாடி டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டன்ட்டாக 37 டிகிரி செல்சியஸ் மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா பழனி, கோல்டு பிளட்டட் அனிமல்ஸ் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இப்போ லேண்ட்ல இருக்கும்போது அதோட டெம்பரேச்சர் வேற மாதிரி இருக்கும். அக்வாட்டிக் அனிமல்ஸ் லைக் வாட்டருக்குள்ள என்டர் ஆனால் அதோட டெம்பரேச்சர் வேற மாதிரி. ஸோ என்வாயன்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அதோட டெம்பரேச்சரையும் மாற்றிக்கிட்டே இருக்கும். பட் ஹியூமன் பீயிங்ஸ்க்கு அப்படி கிடையாது. வி ஹாவ் அ கான்ஸ்டன்ட் பாடி டெம்பரேச்சர் ஆஃப் 37 டிகிரி செல்சியஸ். ஓகே, ஸோ மென்டியோட டைமிங் ஆல்ரெடி சொல்லியாச்சு. ஸோ இட் இஸ் ஸ்கெட்யூல்ட் அண்ட் யூ கேன் வாட்ச் இட். ஓகேவா,
நெக்ஸ்ட் வாலண்டரி அண்ட் இன்வாலண்டரி ஆக்ஷன்ஸோட டிஃபரன்சியேஷன் பார்க்க போறோம். வாலண்டரி அப்படின்னா என்ன? நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடிஞ்ச ஆக்ஷன்ஸ் எல்லாமே வாலண்டரி ஆக்ஷன்ஸ். நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாத ஆக்ஷன்ஸை இன்வாலண்டரி ஆக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த வாலண்டரி ஆக்ஷன்ஸ் எல்லாமே செரிப்ரல் கார்டெக்ஸ், செரிபெல்லம் இந்த மாதிரி பார்ட்ஸ் ஆஃப் தி பிரெயின் எல்லாமே கண்ட்ரோல் பண்றாங்க. அண்ட் ஆல் தி இன்வாலண்டரி ஆக்ஷன்ஸ் ஆர் கண்ட்ரோல் பை ஹைப்போதலாமஸ். எக்ஸாம்பிள் ஆஃப் வாலண்டரி ஆக்ஷன் வாக்கிங். நம்மளால நடக்கணும், நம்ம டிசைட் பண்ணணும், அப்பதான் நம்ம நடக்க முடியும். இஃப் ஐ டோன்ட் வாண்ட் டு வாக், ஐ கேன் ஜஸ்ட் சிட். ஓகேவா? தீஸ் ஆர் தி வாலண்டரி ஆக்ஷன்ஸ். இன்வாலண்டரி ஆக்ஷன்ஸ் அப்படின்னா என்ன? ஹார்ட் வந்து இப்போ நீ வந்து பீட் பண்ணாத அப்படின்னா நின்றுமா? ஸோ கண்டிப்பா நிற்காது. இட் இஸ் நாட் இட் இஸ் அவுட் ஆஃப் அவர் கண்ட்ரோல், இட் இஸ் நாட் இன் அவர் கண்ட்ரோல். அதுதான் வந்து இன்வாலண்டரி ஆக்ஷன்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் ரைட் தி நேம் ஆஃப் சிந்தட்டிக் ஆக்சின். ஸோ இதுல வந்து 16th சாப்டர் போக போறோம். சிந்தட்டிக் ஆக்சின் அப்படின்னா என்ன? நம்மளா ஆர்டிஃபிஷியலா ஒரு ஆக்சின் ப்ரொடியூஸ் பண்றோம், அதுதான் சிந்தட்டிக் ஆக்சின். எக்ஸாம்பிள் 2,4-D 2,4-டைக்ளோரோஃபீனாக்சி அசிட்டிக் ஆசிட். ஸோ இதை வந்து நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. டைக்ளோரோஃபீனாக்சி அசிட்டிக் ஆசிட். ஓகேவா? What is the hormone responsible for secretion of milk in female after childbirth? So we have two types of condition. Production of milk கொண்டு இருக்கு, milk ejection கொண்டு இருக்கு. So from the mammary glands milk எப்படி produce ஆகுது? By a hormone called as prolactin. prolactin அப்படிங்கிற ஹார்மோன் தான் நம்மளோட மில்க் ப்ரொடக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. அந்த ப்ரொடியூஸ் ஆன மில்க் இட் ஹேஸ் டு கம் அவுட் இல்லையா? அதுக்கு ஆக்சிடோசின் அப்படிங்கிற ஹார்மோன் ஹெல்ப் பண்ணுது ஃபார் தி மில்க் எஜெக்ஷன் ஆஃப்டர் சைல்ட் பர்த். ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு ஹார்மோன் அண்ட் எந்த ப்ராசஸ் இது பண்ணுது? ப்ரொலாக்டின் அப்படின்னா ப்ரொடக்ஷன் ஆஃப் மில்க், பிபி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக்சிடோசின் வந்து மில்க் எஜெக்ஷனுக்காக. இது ரெண்டுமே வந்து இம்பார்ட்டன்ட் கீவேர்ட்ஸ். ஓகேவா? Next, name the hormones which regulate water and mineral metabolism in man. Water and mineral metabolism அப்படின்னா என்ன? வாட்டர் எந்த அளவுக்கு வந்து ரீஅப்சார்ப் ஆகுது, இல்லை வந்து கேட்டபலைஸ் ஆகுது, இது எல்லாமே தான் மெட்டபாலிசம் அப்படின்னு சொல்லுவோம். சரி, விச் இஸ் டன் பை மினரலோ கார்டிகாய்ட்ஸ். இது வந்து யாரை செக்ரேட் பண்றாங்க? அட்ரினல் கார்டெக்ஸ். இப்போ பிரெயின்லயும் பார்த்தீங்க அப்படின்னா, ஆர் பிரெயின், கிட்னி, அட்ரினல் கிளாண்ட் எல்லாத்துலயுமே பார்த்தீங்கன்னா கார்டெக்ஸ், மெடுலா அப்படின்னு சொல்லி 2 ரீஜன்ஸ் இருக்கும். கார்டெக்ஸ் அப்படிங்கிறது அவுட்டர் ரீஜன், மெடுலா அப்படிங்கிறது வந்து மிடில் ரீஜன், உள்ள இன்டீரியரா இருக்க ரீஜன். ஓகேவா? அப்போ அட்ரினல் கார்டெக்ஸ் அப்படின்னா என்ன? அட்ரினல் கிளாண்ட்ல இருக்க அவுட்டர் ரீஜன்ல இருந்து மினரலோ கார்டிகாய்ட்ஸ் அப்படிங்கிற ஹார்மோன் செக்ரேட் ஆகுது. அண்ட் தட் ஹார்மோன் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி ரெகுலேஷன் ஆஃப் வாட்டர் அண்ட் மினரல் மெட்டபாலிசம் இன் ஹியூமன் பீயிங். ஓகேவா? அண்ட் அதே மாதிரி ஹியூமன் பீயிங்ல ஒரு டேஞ்சரஸான ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வருது. இப்போ நீங்க நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு நாய் வந்து துரத்திட்டே வருது. வாட் யூ வில் டூ? யூ வில் ரன் இல்லையா? தலை தெறிக்க ஓடுவீங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு எந்த ஹார்மோன் செக்ரேட் ஆகுது? அட்ரினல் மெடுலா. மெடுலா அப்படின்னா என்னப்பா? இன்டீரியர் ரீஜன் ஆஃப் அட்ரினல் கிளாண்ட் தான் அட்ரினல் மெடுலா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அட்ரினல் கார்டெக்ஸ்ல இருந்து மினரலோ கார்டிகாய்ட்ஸ் இஸ் ஹெல்பிங். ஓகேவா? அட்ரினல் மெடுலால இருந்து என்ன ஹார்மோன் செக்ரேட் ஆகுது? எபினெஃப்ரின், நார் எபினெஃப்ரின். இதோட இன்னொரு நேம் தான் அட்ரினலின், நார் அட்ரினலின். ஸோ இந்த ரெண்டும் தான் வந்து நம்மளோட எமர்ஜென்சி சிச்சுவேஷனை டேக்கிள் பண்றதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ற ஹார்மோன்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட், நேம் தி எண்டோக்ரைன் கிளாண்ட் அசோசியேட்டட் வித் கிட்னிஸ். ஸோ கிட்னிஸ்க்கு மேலே பார்த்தீங்கன்னா தான் இந்த அட்ரினல் கிளாண்ட் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அட்ரினல் கார்டெக்ஸ், அட்ரினல் மெடுலா எல்லாமே படித்தோம் இல்லையா? ஸோ அந்த அட்ரினல் கிளாண்ட் வந்து எங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கு? கிட்னிஸ்க்கு மேலே ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் சூப்ரா ரீனல் கிளாண்ட். ரீனல் அப்படின்னா வந்து கிட்னிஸை டினோட் பண்ணும். சூப்ரா அப்படின்னா என்ன? கிட்னிஸ்க்கு மேலே ப்ரெசென்ட் ஆயிருக்கு. சப் அப்படின்னா கிட்னிக்கு கீழே ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ சூப்ரா ரீனல் கிளாண்ட் அப்படின்னா என்ன? கிட்னிஸ்க்கு மேலே இந்த அட்ரினல் கிளாண்ட் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. தட் இஸ் வை இட் இஸ் கால்ட் ஆஸ் சூப்ரா ரீனல் கிளாண்ட். ஓகேவா? இதுதான் வந்து எண்டோக்ரைன் கிளாண்ட்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், சிந்தட்டிக் ஆக்சின்ஸ் பத்தி நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. இது வந்து நம்மளா சிந்தசைஸ் பண்றது, ப்ரொடியூஸ் பண்ற ஒரு ஆக்சின் தான் ஆர்டிஃபிஷியலி சிந்தசைஸ்ட் ஆக்சின். அண்ட் இந்த ஆக்சின்ஸ்ல என்ன மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும்? நேச்சுரலா பிளான்ட்ல இருந்து ஒரு ஆக்சின் ப்ரொடியூஸ் ஆச்சு அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குமோ the same properties can be found here also. இதை தான் வந்து சிந்தட்டிக் ஆக்சின்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸாம்பிள் 2,4-D 2,4-டைக்ளோரோஃபீனாக்சி அசிட்டிக் ஆசிட். ஓகேவா? நெக்ஸ்ட், போல்டிங் அப்படின்னா என்ன? ஹவு இட் கேன் பி இன்டியூஸ்ட் ஆர்டிஃபிஷியலி. ஸோ இது எல்லாமே வந்து 16th சாப்டர்ல இருந்து தான் வந்து உங்களுக்கு கொஸ்டின் வரப்போகுது. பிகாஸ் 16th சாப்டர் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். ஸோ எதுவுமே நெக்லெக்ட் பண்ணாம படிச்சிருங்க. ஓகேவா? இப்போ ராசெட் பிளான்ஸோட ஹைட்டே வந்து ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கும். இட் வில் நாட் பி வெரி டால். ஓகேவா? ஸோ அந்த ரோசெட் பிளான்ஸ்ல நம்ம ஜிபர்லின் அப்படிங்கிற ஹார்மோனை வச்சு ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா
சடனாக வந்து ஷூட் எலாங்கேட் ஆகும், விச் மீன்ஸ் அந்த ஹைட் ஆஃப் தி பிளான்ட் வந்து இன்டியூஸ் ஆகும், ஹைட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டு ஃப்ளவரிங்கும் நடக்கும். ஸோ இந்த ரெண்டு சைமல்டேனியஸ் ப்ராசஸை தான் போல்ட்டிங் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவாப்பா? ஸோ இட் இஸ் இன்டியூஸ்ட் ஆர்டிஃபிஷியலி பை தி ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஜிபர்லின்ஸ். ஜிபர்லின் அப்படிங்கிற ஹார்மோன் தான் இந்த போல்ட்டிங் ப்ராசஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. ஓகேவா? இது வரைக்கும் புரிஞ்சுதா? தம்ஸ் அப் பண்ணுங்க. ஸோ ஆக்சின், ஜிபர்லின்ஸ் இது எல்லாமே ஒரு சில ஹார்மோன்ஸ். ஓகேவா மதன் சங்கர்? ஸோ இது எல்லாமே பிளான்ஸ்ல வந்து ப்ரொடியூஸ் ஆகுது நேச்சுரலி. எஸ், பிடிஎஃப் வில் பி போஸ்டட். ஸோ மென்டி அப்படிங்கிறது உங்களோட 1 மார்க் எபிலிட்டி எந்த அளவுக்கு சால்வ் பண்ண முடியுது அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக ஒரு டெஸ்ட் மாதிரி, ஒரு சின்ன டெஸ்ட் மாதிரி. பட் இட் இஸ் நாட் ஆக்சுவலி டெஸ்ட். இது வந்து ரொம்பவே கேம் மாதிரி ஒரு ஃபன்னாக இருக்கும். பிகாஸ் எல்லாருக்கூடையும் நீங்கள் வந்து போட்டி போட போகிறீங்க. லாஸ்ட் யார் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸில் வரா, செகண்ட் பிளேஸில் வரா அப்படின்னு சொல்லி போட்டி போட்டு நம்ம வந்து படிக்க போகிறோம் ஃபார் தி 1 மார்க்ஸ். ஓகே, அதுதான் மென்டி. ஓகேவா? பழனி தக்ஷிணாமூர்த்தி புரிஞ்சுதாப்பா? மென்டினா என்னன்னு புரிஞ்சுதா? ஹாய் ஹரிஷ், ஹாய். ஏஎஸ் கிரியேட்டர் மென்டினா என்னன்னு புரிஞ்சுதா? மென்டி வந்து நாளைக்கு உங்களுக்கு ஒரு 10 to 15 கொஸ்டின்ஸ் இருக்க போகுது. அண்ட் சண்டே ஹோல் 1 hour மென்டி தான் இருக்க போகுது ஃபார் பயாலஜி. ஓகேவா? அண்ட் நாளைக்கு வந்து ஹாஷிகா மேமோட மென்டியும் இருக்க போகுது ஃபார் பிசிக்ஸ். சண்டே கெமிஸ்ட்ரிக்கு மென்டி இருக்க போகுது. ஓகேவா? நாளைக்கு ஒரு பிசிக்ஸ் மென்டி அண்ட் ஒரு பயாலஜி மென்டி. ஓகேவா? சண்டே வந்து ஒரு கெமிஸ்ட்ரி மென்டி அண்ட் ஒரு பயாலஜி மென்டி. கிளியர்? எஸ், யூடியூப்லயும் ஸ்ட்ரீம் ஆக போகுது. எஸ் காட்வின், நம்ம வந்து நெக்ஸ்ட் கொஸ்டின் போக போறோம். மென்டி போர்ஷன்ஸ், ஹாஃப் இயர்லி போர்ஷன்ஸ் தான் உங்களோட மென்டி போர்ஷன்ஸ். ஓகே, பட் நீங்க 1 மார்க்ஸ் மட்டும் அதுல விளையாட போறீங்க. So what will you do to prevent leaf fall and fruit drop in plants? So leaf and fruits எல்லாமே பிளான்ட்ல இருந்து வந்து விழுகுது இல்லையா? ஸோ அதை எப்படி நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்ண போறோம்? சப்போர்ட் யுவர் ஆன்சர் வித் ரீசன். ஸோ இப்போ வந்து ஆக்சின் அப்படிங்கிற ஹார்மோனை நம்ம ஸ்ப்ரே பண்ணோம் அப்படின்னா இட் வில் ப்ரிவென்ட் தி ஃபாலிங் ஆஃப் தி லீஃப் அண்ட் ஃப்ரூட். ஓகேவா? ஸோ இது என்ன பண்ணும்? ஸோ எப்போவுமே ஒரு ஃபாலிங் நடக்குது, லீஃப் ஆர் ஃப்ரூட் வந்து ஒரு செடியிலிருந்து விழுகுது அப்படின்னா அதுக்கு ஆப்செஷன் லேயர் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த ஆப்செஷன் லேயர் தான் அந்த பிரேக்கேஜ் கொடுக்கும். ஃப்ரம் தி பிளான்ட் இட் ஹேஸ் டு டிட்டாச் இட் செல்ஃப் இல்லையா? அதுக்கு தான் இந்த ஆப்செஷன் லேயர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. அப்போ இந்த ஆக்சினை நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது ஆப்செஷன் லேயரோட ஃபார்மேஷனே வந்து கட் ஆயிடுது. அப்போ இட் வில் நாட் ஃபால் ஆஃப் ஃப்ரம் தி பிளான்ட். கிளியர்? So what are chemical messengers? So chemical messengers அப்படிங்கிறது எண்டோக்ரைன் சிஸ்டம்ல இருந்து ரிலீஸ் ஆகிற ஹார்மோன்ஸை தான் கெமிக்கல் மெசஞ்சர்ஸ்னு சொல்றோம். பிகாஸ் இந்த ஹார்மோன்ஸ் வந்து இட் வில் ரீச் தி டார்கெட் ஆர்கன்ஸ் அண்ட் இட் வில் பெர்ஃபார்ம் சர்டன் ஃபங்க்ஷன். அதனால இதை கெமிக்கல் மெசஞ்சர்ஸ் அப்படின்னு சொல்றோம். இது வந்து டைஜஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு, மெட்டபாலிசம்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு, growth, development and reproduction இந்த மாதிரி எசென்ஷியலான ப்ராசஸ்க்கு எல்லாமே இந்த ஹார்மோன்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. ஸோ தீஸ் ஹார்மோன்ஸ் ஆர் செக்ரீட்டட் பை எண்டோக்ரைன் சிஸ்டம் அண்ட் தே ஆர் கால்ட் அஸ் தி கெமிக்கல் மெசஞ்சர்ஸ். கிளியர்? நெக்ஸ்ட், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எண்டோக்ரைன் அண்ட் எக்ஸோக்ரைன் கிளாண்ட். ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஷின், சிம்பிளான ஒரு கொஷினும் கூட. ஸோ எண்டோக்ரைன் கிளாண்ட் அப்படின்னா என்ன? அதில் டக்ட் இருக்காது, விச் மீன்ஸ் அந்த கிளாண்ட்ல இருந்து ஒரு சில செக்ரேஷன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். பட் அது வந்து கேரி பண்ணுறதுக்கு ஒரு டியூபுலர் ஸ்ட்ரக்சர் இருக்காது. எப்படி வந்து பிளட் வந்து ஆர்ட்ரீஸ், வெயின்ஸ், கேபிலரிஸ் எல்லாமே கேரி பண்ணிட்டு போகுது இல்லையா? அந்த மாதிரி ஒரு பிளட் வெசல் மாதிரி இருக்க டியூபுலர் ஸ்ட்ரக்சர் இருக்காது இந்த ஹார்மோன்ஸை கேரி பண்ணுறதுக்கு. அதனால டக்ட்லெஸ் கிளாண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. எக்ஸோக்ரைன் கிளாண்ட்ஸ் அப்படிங்கிறது என்னப்பா? they will be having the duct. So ஒரு tubular structure இருக்கும். ஓகே, ஸோ இந்த எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ்ல இருந்து ஹார்மோன்ஸ் அப்படிங்கிற செக்ரேஷன் வந்து வருது. அண்ட் ஃப்ரம் தி எக்ஸோக்ரைன் கிளாண்ட் we have the secretion of enzymes. ஸோ எக்ஸாம்பிள்ஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட், படிச்சு வச்சிருங்க. ஓகேவா? So these questions are useful for your quarterly exam also and public exam question paper la irundum da indha questions ellame na eduthirken. So you can just study this question. Okay, by enna exam அப்படிங்கறத concentrate பண்ண வேணாம். These are the important questions. So okay, நாளைக்கு தான் வந்து மென்டி செஷன் எல்லாமே ஸ்கெட்யூல் பண்ணுவாங்கப்பா. ஓகேவா? So tomorrow you will be having physics menti session and biology menti session. Day after tomorrow you will be having chemistry menti session and biology menti session.
ஆப்சஷன் லேயர் அப்படிங்கிறது ஒரு லீஃபோ இல்லை ஃப்ரூட்டோ ஒரு பிளான்ட்ல இருந்து விழுகும்போது விழுகிறதுக்கு முன்னாடி ஃபார்ம் ஆகிற அந்த லேயர் தான் வந்து ஆப்சஷன் லேயர். இந்த ஆப்சஷன் லேயர் தான் அந்த விழுகிறதோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ஓகேவா? ஸோ இஃப் திஸ் ஆப்சஷன் லேயர் இஸ் நாட் ஃபார்ம்ட், அந்த பிளான்ட்ஸ் ஒரு லீஃப் வந்து ஃபால் ஆகாது ஃப்ரம் தி பிளான்ட். நாட் ஃப்ரம் தி ஃபங்க்ஷன் ஆஃப் பிரெயின். பிரெயின்ல வந்து ஹைப்போதாலாமஸ் அப்படிங்கிற ஒரு பார்ட் இருக்கு இல்லையா, அந்த ஹைப்போதாலாமஸ் அப்படிங்கிற பார்ட் தான் இந்த ஹார்மோன் அண்ட் செக்ரீஷன்ஸை சம்டைம்ஸ் ஆல்டர் பண்ணலாம். ஓகேவா உமாதேவி? எஸ். ஸோ இந்த தைராய்டு ஹார்மோன்ஸை ஏன் பர்சனாலிட்டி ஹார்மோன்னு சொல்கிறாங்க? இந்த தைராய்டு ஹார்மோன் வந்து ஃபிசிக்கல், மென்டல் அண்ட் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் எல்லாத்துக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நம்மளோட ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ், லைக் அவங்க இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்கன்னு நம்ம பார்த்து சொல்கிறோம் இல்லையா, தட் இஸ் ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ். மென்டல் டெவலப்மெண்ட் அப்படின்னா என்ன? ஸோ மென்டலி ரிட்டார்டடாக சில பேர் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களோட ஏஜ் வேற மாதிரி இருக்கும், பட் அவங்களோட பிஹேவியர் வந்து கொஞ்சம் சின்ன பிள்ளைத்தனமாக இருக்கும். ஸோ இதெல்லாமே மென்டல் டெவலப்மெண்ட் வந்து கம்மியாக இருக்கிறதுனால. ஓகே, பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் எல்லாத்துக்குமே வந்து இந்த தைராய்டு ஹார்மோன் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதனால தான் இதை பர்சனாலிட்டி ஹார்மோன் அப்படின்னு சொல்கிறாங்க. Clear? This is also again important question. In which part of the flower germination of pollen grains takes place? இப்போ pollen grains வந்து எங்க germinate ஆகும்? Yes, inside the pollen grains will be having male gametes இல்லையா? So அந்த male gametes எப்படி வந்து ரிலீஸ் ஆகுது? By the process of germination of pollen grains இல்லையா? அப்போ இந்த germination ஸ்டிக்மால தான் நடக்குது. Stigma is the female reproductive part. So இந்த மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ ஓவரி இந்த மாதிரி இருக்கலாம், அண்ட் உள்ள வந்து நம்மளுக்கு ஓவியூல்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கலாம். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஓவரி அண்ட் ஒரு லாங் ஸ்லெண்டர் ஸ்ட்ரக்சர் இருக்கும், விச் இஸ் தி ஸ்டைல். லாஸ்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும், விச் இஸ் தி ஸ்டிக்மா. ஓகே, எஸ். ஸோ திஸ் இஸ் ஓவரி. உள்ள வந்து ஓவியூல் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. This is style and this part is called as stigma. So pollination அப்போ pollen grains வந்து ஆந்தர்ல இருந்து ஸ்டிக்மால இங்க வந்து ரீச் ஆகும். ஓகேவா? ஸோ ரீச் ஆயிட்டு germination நடக்குது and male gametes are also released. ஓகேவா? ஸோ இன்னொரு 10 questions தான்ப்பா. ஓகே, டக்குன்னு முடிச்சிடலாமா இல்லை 40 questions-ஓட முடிச்சிடலாமா? ஸோ we have 50 questions totally. ஓகே, ஸோ 50யும் பார்த்துடலாமாப்பா? Yes, ovule-குள்ள we have 8 nucleus and 7 cells. ஓகேவா? Yes, 50 questions-உம் பார்த்துடலாம். ஓகேப்பா, ஒரு 10 questions தான் டக்குன்னு முடிஞ்சிடும். ஓகேவா? நம்ம 17th chapter வரைக்கும் வந்தாச்சு. ஸோ இன்னொரு 2 chapters தான். ஓகேவா? ஸோ நேம் 2 organism which reproduces through budding. budding அப்படின்னா என்ன? ஸோ பேரண்ட் ஆர்கானிசம்ல இருந்து ஒரு சின்ன அவுட் க்ரோத் வரும். அந்த சின்ன அவுட் க்ரோத் நல்லா மெச்சூர் ஆகி இட் வில் டிட்டாச் ஃப்ரம் தி பேரண்ட் அண்ட் க்ரோஸ் அஸ் அ செப்பரேட் இண்டிவிஜுவல். இது வந்து நம்ம ஈஸ்ட்ல பார்க்கலாம் அண்ட் ஹைட்ரால பார்க்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் 37. ஸோ டைமிங் வந்து மென்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கும் சரி நாளானிக்கும் சரி ஈவினிங் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ 5:30, 6:30, 7:30 அந்த மாதிரி தான் இருக்கும். இட் வில் பி ஸ்கெட்யூல்ட் இன் தி யூடியூப். ஓகே, கான்ஸ்டன்டாக நீங்கள் செக் பண்ணிகிட்டே இருக்கலாம். நெக்ஸ்ட் மென்ஷன் தி ஃபங்க்ஷன் ஆஃப் எண்டோஸ்பர்ம். ஸோ ஃபர்டிலைசேஷன் நடந்ததுக்கு அப்புறமா ட்ரிபிள் ஃபியூஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் மூலிமா வில் பி கெட்டிங் பிரைமரி எண்டோஸ்பர்ம் நியூக்ளியஸ். ஸோ அந்த எண்டோஸ்பர்மோட ஃபங்க்ஷன் என்ன? ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு மேல் கேமெட் வந்து ஸ்ட்ரெயிட்டாக எக் கூட வந்து ஃபியூஸ் ஆகிடும். ஸோ ஒரு எம்ப்ரியோ ப்ரொடியூஸ் ஆகிட்டு இருக்கும். ஸோ அந்த எம்ப்ரியோக்கு ஃபுட் தேவைப்படும் இல்லையா, அந்த ஃபுட்டை வந்து ப்ரொவைட் பண்ணுறது தான் இந்த எண்டோஸ்பர்மோட ஃபங்க்ஷன். கிளியர்? நெக்ஸ்ட் 38th question. What is the need for contraception? ஸோ கான்ட்ரசெப்ஷன் அப்படிங்கிறது என்ன? டு அவாய்ட் தி பர்த் ஆஃப் அ சைல்டு, அதுதான் கான்ட்ரசெப்ஷன். ஓகேவா? ஸோ வி ஹேவ் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ். ஹார்மோனல் மெத்தட்ஸ் இருக்குது, ஃபிசிக்கல் பேரியர்ஸ் இருக்குது, ஓகே, சர்ஜிக்கல் மெத்தட்ஸ் இருக்கு. ஸோ இது எல்லாமே எதுக்காக? பர்த் கண்ட்ரோல் மெஷர்ட். ஓகேவா? எஸ், டுமாரோ வி ஹாவ் பயோமென்டி. 39th question. What will happen if you cut planaria into small fragments? planaria அப்படிங்கிற ஒரு ஆர்கானிசம் சின்ன சின்ன ஃப்ராக்மெண்ட்ஸாக நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா என்னப்பா ஆகும்? ஸோ ஒவ்வொரு ஃப்ராக்மெண்ட்டுமே ஒவ்வொரு புது இண்டிவிஜுவலாக வளரும். இட் இஸ் பிகாஸ் ஆஃப் தி ப்ராசஸ் ஆஃப் ரீஜெனரேஷன். இப்போ நம்மளோட வீட்டில் வந்து லிசார்ட் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த லிசார்டோட டெய்ல் பார்த்தீங்கன்னா சம் டேஸ் கட் ஆயிருக்கும்,
இதுவே ஒரு 2-3 டேஸ் கழிச்சு பார்த்தீங்க இல்லை 1 வீக் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா இட் வில் again regrow. That is called as regeneration. So கட்டான ஒரு பாடி பார்ட் இல்லாத பாடி பார்ட் வந்து திரும்பவும் ஃப்ரேம் ஆகி ஒரு புது ஆர்கானிசமா ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். That is called as regeneration. So இந்த regenerationக்கு we need special type of cell. Okay. 40th question. Why is vegetative propagation practiced for growing some type of plants? இப்போ ஒரு சில type of plants வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில ரீஜன்ல வந்து சீட் ஜெர்மினேட்டே ஆகாது. ஸோ சீட் வந்து ஜெர்மினேட் ஆனால் மட்டும்தான் ஷூட் வளரும், ரூட் வளரும் அந்த பிளான்ட்டுக்கு. இப்போ சீடே ஜெர்மினேட் ஆகலை அப்படின்னா ஷூட் அண்ட் ரூட்டோட க்ரோத்தே இருக்காது. அப்போ கண்டிப்பாக ஒரு பிளான்ட்டே ஃபார்ம் ஆகாது. சீடாகவே தான் ரொம்ப நாள் இருக்கும் நம்ம சாயிலில் போட்டாலும் கூட. ஸோ அந்த மாதிரி கண்டிஷன் ஆஃப் என்வாயன்மெண்ட்டில் நம்ம இந்த வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் சம் ஆஃப் தி பிளான்ட்ஸ் இப்போ பனானா, சீட்லெஸ் கிரேப்ஸ் அண்ட் சீட்லெஸ் ஆரஞ்சு எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சீடே இருக்காது. அப்போ அந்த சீட்ஸ்ல இருந்து எப்படி வந்து ஒரு பிளான்ட் வளரும்? கண்டிப்பாக முடியாது இல்லையா? அப்போ அந்த மாதிரி டைப் ஆஃப் பிளான்ட்ஸ்க்கு நம்ம வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இந்த மாதிரி சீட்ஸ்ல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது பிளான்ட் வளராது. தே டோன்ட் ஹேவ் தி கெப்பாசிட்டி டு ப்ரொடியூஸ் நியூ பிளான்ட். ஓகே. ஸோ அந்த மாதிரி பிளான்ட்ஸ்க்கு வந்து நம்ம வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். கிளியராப்பா? இது வரைக்கும் புரிஞ்சுதா? லாஸ்ட் 10 questions பார்த்துடலாமா டக்கு டக்குன்னு? எஸ் காட்வின், புரிஞ்சிருச்சு? எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சா? எஸ் கைஸ், have you understood? Yes, Nasser. We do teach maths also. மென்டிக்கு ஆக்சுவலி ஆப்பே வேணாம்ப்பா. மென்டி நீங்கள் அட்டென்ட் பண்ணணும் அப்படின்னா 100 லேர்னிங் ஆப்பை டவுன்லோட் பண்ணி வைங்க இன்னைக்கு. ஓகேவா? ஸோ நாளைக்கு அண்ட் நாளானிக்கு யாரெல்லாம் மென்டி ஜாயின் பண்ண போறீங்க எல்லாருமே வரணும். ஓகே. ஸோ எல்லாரும் மென்டி அட்டென்ட் பண்ணும்போது யூ டோன்ட் நீட் எனி ஸ்பெஷல் டைப் ஆஃப் ஆப். 100 லேர்னிங் அப்படிங்கிற ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. ஓகேவா? எஸ். ஸோ 41 கொஸ்டின் போயிடலாம். வாட் இஸ் ட்ரிபிள் ஃபியூஷன்? ஸோ ஃபர்டிலைசேஷன் நடக்கும்போது ட்ரிபிள் ஃபியூஷன் அப்படிங்கிறதும் ஒன் ஆஃப் தி ப்ராசஸ் தான். இப்போ ஃபர்டிலைசேஷன் அப்போ நம்மளுக்கு நல்லாவே தெரியும் ஒரு பாலன் கிரெயின்ல இருந்து 2 மேல் கேமெட்ஸ் வில் பி ப்ரொடியூஸ்ட். ஓகேவா? ஸோ அதில் ஒரு மேல் கேமெட் என்ன பண்ணும்? ஆக்சுவலாக இருக்க ஒரு எக்கு கூட போய் ஃபியூஸ் ஆகும் அண்ட் இட் வில் ஃபார்ம் அ டிப்ளாய்ட் ஜைகோட். ஸோ இந்த ஸ்பெர்ம் வந்து ஹாப்ளாய்டாக இருக்கும், எக்கும் ஹாப்ளாய்டாக இருக்கும். ஸோ n plus n gives 2n which is diploid zygote. ஓகேவா? ஸோ ஆஃப்டர் ஃபர்டிலைசேஷன் நம்மளுக்கு இமீடியட்டாக ஃபார்ம் ஆகிற அந்த ஒரு ஸ்ட்ரக்சர் தான் வந்து ஜைகோட். ஓகே. ஸோ அதை பற்றி தான் சொல்ல போகிற பழனி. ப்ளீஸ் வெயிட். ட்ரிபிள் ஃபியூஷன் பற்றி தானே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். எஸ். ஸோ சத்யா பார்த்தீங்கன்னா ஆப் இல்லாமல் கூட மென்டி அட்டென்ட் பண்ணலாம். பட் உங்களுக்கு வந்து நான் பேசுறது கேட்காது. ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து ஸ்பிளிட் ஸ்க்ரீன் போடுற மாதிரி இருக்கும். யூடியூப் அண்ட் கூகுள் க்ரோம் ரெண்டுமே வந்து ஸ்பிளிட் ஸ்க்ரீன் போடுற மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் ஃபோன் வந்து ஹேங் ஆகலாம், சம்டைம்ஸ் வந்து நெட்வொர்க் இஷ்யூ வரலாம். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம டேக்கிள் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் 100 லேர்னிங் ஆப்லேயே வந்து நம்ம இந்த மென்டி கொண்டு வந்திருக்கோம். ஸோ மென்டி நீங்கள் போய் ஜாயின் பண்ணிங்கன்னா போதும், அதுவே ஸ்பிளிட் ஸ்க்ரீனில் உங்களுக்கு யூடியூப் அண்ட் மென்டி ரெண்டுமே காட்டும். ஓகேவா? 7 மார்க்ஸ்க்கு ஆல்ரெடி நம்ம வந்து லைவ் கண்டக்ட் பண்ணியாச்சு திலகவதி. ஓகேவா? ஸோ இன்னொரு ஸ்பெர்ம் இருக்கும் இல்லையா, விச் இஸ் ஆல்சோ ஹாப்ளாய்ட். ஸோ இந்த ஸ்பெர்ம் என்ன பண்ணும்? செகண்டரி நியூக்ளியஸ் கூட போய், ஸோ இன்சைட் தி ஓவியூல் வி ஹாவ் அ ஸ்ட்ரக்சர் லைக் திஸ். ஓகேவா? ஸோ இங்கே வந்து ஆன்டிபோடல் செல்ஸ் இருக்கும், இங்கே சினர்ஜிட் செல்ஸ் எல்லாமே இருக்கும். ஓகே. சென்டரில் வில் பி ஹேவிங் 2 நியூக்ளியஸ். இதுதான் வந்து செகண்டரி நியூக்ளியஸ்னு சொல்லுவோம். அந்த செகண்டரி நியூக்ளியஸ் கூட போய் இன்னொரு ஸ்பெர்ம் ஃபியூஸ் ஆகும். ஸோ இந்த ஸ்பெர்ம் வந்து ஆல்ரெடி ஹாப்ளாய்டாக இருக்குது. இந்த செகண்டரி நியூக்ளியஸ் பார்த்தீங்கன்னா n plus n 2 நியூக்ளியஸ் இருக்கு இல்லையா, அதனால ஹாப்ளாய்ட் அண்ட் ஹாப்ளாய்ட் n plus n. ஸோ இந்த n and this 2n combines to form a triploid zygote. ஓகேவா? ஸோ இதை வந்து ஜைகோட்னு சொல்ல மாட்டோம், பிரைமரி எண்டோஸ்பெர்ம் நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து growing zygote and embryoக்கு ஃபுட்டை ப்ரொவைட் பண்ணும். தட் இஸ் தி ஒன்லி ஃபங்க்ஷன் ஆஃப் திஸ் எண்டோஸ்பெர்ம். ஓகேவா? ட்ரிப்ளாய்டு அப்படின்னா என்ன? 3n ஸ்ட்ரக்சர். ஸோ இதை தான் வந்து நம்ம ட்ரிபிள் ஃபியூஷன் சொல்கிறோம். பிகாஸ் ஒரு ஸ்பெர்ம் ஆல்ரெடி ஹாப்ளாய்டாக இருக்குது, இட் இஸ் ஃபியூசிங் வித் தி டிப்ளாய்ட் செகண்டரி நியூக்ளியஸ். ஸோ இந்த ரெண்டும் சேர்ந்ததுக்கு அப்புறமா இட் இஸ் ஃபார்மிங் அ ட்ரிப்ளாய்ட் கண்டிஷன். அதனால தான் ட்ரிபிள் ஃபியூஷன் அப்படின்னு சொல்கிறோம்.
ஓகேவா, நெக்ஸ்ட் 42nd கொஸ்டின் பார்க்கலாம். கேரக்டரிஸ்டிக் ஆஃப் இன்செக்ட் பாலினேட்டட் ஃப்ளவர்ஸ். என்டாமோஃபிலி அப்படிங்கிறது தான் இன்செக்ட்னால பாலினேஷன் நடந்தது அப்படின்னா அதை நம்ம சொல்லுவோம் இல்லையா. இப்போ இந்த இன்செக்ட்னால ஒரு பாலினேஷன் நடக்குது அப்படின்னா இன்செக்ட் ஹேஸ் டு பி கெட் அட்ராக்டட் டுவர்ட்ஸ் தி பிளான்ட் ஆர் அ ஃப்ளவர். அதுக்கு அந்த ஃப்ளவரோட பெட்டல்ஸ் எல்லாமே ரொம்ப பிரைட் கலர்டாக இருக்கணும். ரெட் கலர், எல்லோ கலர், ஆரஞ்சு கலர், இந்த மாதிரி பிரைட் கலர்டாக இருக்கணும். ஸ்மெல் சூப்பரான ஒரு ஸ்மெல் வரணும். அண்ட் நெக்டார், ஸோ பூலேருந்து தேனெல்லாம் நம்ம வந்து ஒரு சில பூலேருந்து குடிச்சிருப்போம் இல்லையா, ஸோ அதுதான் வந்து நெக்டார். ஸோ அதுவும் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கணும். இது மூணும் இருந்தது அப்படின்னா இன்செக்ட் ஈஸியாக வந்து அட்ராக்ட் ஆகிடும். பாலன் கிரெயின்ஸ் எப்படி இருக்கும், லார்ஜராக இருக்கும், சைஸ் வந்து பெருசாக இருக்கும். எக்ஸைனஸ் பிக்சட். பாலன் கிரெயின்ஸில் எக்ஸைன் இன்டைன் அப்படின்னு சொல்லி 2 டைப் ஆஃப் லேயர் இருக்குது. ஸோ எக்ஸைன் அப்படிங்கிறது அவுட்டர் லேயர், அது வந்து கொஞ்சம் டிஸ்கண்டினியூஸாக இருக்கும். ஓகேவா, பிக்சடாக இருக்கும். அண்ட் இட் இஸ் ஸ்பைனி. ஈஸியாக ஒரு இன்செக்ட் போய் அங்கே உட்காந்துச்சு அப்படின்னா இட் வில் ஸ்டிக் டு தி இன்செக்ட் ஈஸிலி. அதுதான் வந்து ஸ்பைனி பாலன் கிரெயின்ஸ். ஓகே, no, you should not omit any question because these are very important questions. So triple fusion அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹாப்ளாய்டு ஸ்பெர்ம் இருக்கு. அந்த ஹாப்ளாய்டு ஸ்பெர்ம் ஒரு டிப்ளாய்டு செகண்டரி நியூக்ளியஸ் கூட போய் ஃபியூஸ் ஆகுது. n plus 2n என்ன ஆகும், 3n கண்டிஷன் which is triploid. அதுதான் ட்ரிபிள் ஃபியூஷன். ஒன்றுமே கிடையாது. இட் இஸ் வெரி சிம்பிள். ஓகே, புரிஞ்சுதாப்பா பழனி அண்ட் சத்யா, புரிஞ்சுதா? Yes, Uma Devi, can you please explain your question once again? I couldn't understand. So how can menstrual hygiene be maintained during menstrual days? So sanitary pads வந்து ரெகுலராக சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். வித்தின் 4 to 6 hours வந்து நம்ம ரெகுலராக சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ சேஞ்ச் பண்ணாமல் விட்டோம் அப்படின்னா there will be many microbes. ஸோ ஸ்வெட் இருக்கும், அது எல்லாமே நம்மளுக்கு இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ணும். நெக்ஸ்ட், டு வாஷ் தி ஜெனிட்டல்ஸ். ஜெனிட்டல்ஸ் அப்படின்னா வந்து ஜெனிட்டல் ஏரியா சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து வார்ம் வாட்டர் யூஸ் பண்ணணும். ஸோ தட் நம்மளுக்கு பெயின் கொஞ்சம் ரெடியூஸ் ஆகும். நெக்ஸ்ட், லூஸான அவுட்ஃபிட் லைக் ட்ரெஸ்ஸஸ் வந்து லூஸாக பண்ணிக்கணும், ரொம்ப டைட்டாக வந்து பண்ணக்கூடாது. ஸோ தட் ஸ்வெட்டிங் வந்து கொஞ்சம் ரெடியூஸ் ஆகும். ஓகேவா, நெக்ஸ்ட் 44th கொஸ்டின். ஐடென்டிஃபை தி பார்ட்ஸ் A, B, C and D. இப்போ A பார்த்தீங்க அப்படின்னா the outermost layer வந்து மார்க் பண்ணிருக்கு. ஸோ அந்த outermost layer of pollen வந்து எக்ஸைன் அப்படின்னு சொல்லுவோம். B அப்படிங்கிறது இன்டீரியர் லேயரை மார்க் பண்ணிருக்கு which is called as intine. உள்ள இருக்கு, இன்சைட் இருக்கு. ஸோ இட் இஸ் கால்ட் as intine. ஓகேவா, நெக்ஸ்ட் C and D பாருங்க. ஸோ C is somewhat larger in structure இல்லையா, அப்போ லார்ஜர் செல்லை ஜெனரேட்டிவ் செல் அப்படின்னு சொல்லுவோம். D வந்து கொஞ்சம் ஸ்மாலராக இருக்கு. ஸோ we have 2 types of cell inside the pollen grain. ஸோ லார்ஜராக இருக்கிறது ஜெனரேட்டிவ் செல் அண்ட் கொஞ்சம் ஸ்மாலராக இருக்கிறது வெஜிடேட்டிவ் நியூக்ளியஸ் ஆர் வெஜிடேட்டிவ் செல் அப்படின்னு கூட சொல்லலாம். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா, நெக்ஸ்ட் ஃபேமிலி பிளானிங் மெத்தட்ஸ் வந்து ஏன் இன்னும் ஒரு சில மக்கள் வந்து ஏற்றுக்க மாட்டுறாங்க ஒரு சில கண்ட்ரியில். ஸோ ரெண்டு ரீசன் தான். ஒன் இஸ் டியூ டு இல்லிட்ரஸி, தட் இஸ் அவங்களுக்கு படிப்பு அறிவு இல்லை. ஸோ அவங்களுக்கு யாரும் வந்து சொல்லி தரலை. லேக் ஆஃப் அவேர்னஸ், ஸோ அவங்களுக்கு அதை பற்றி பெருசாக தெரியலை. ஓகேவா, ஸோ அதனால some of the family are not ready for family planning methods. This is one reason. And the other reason, இன்னும் ஒரு சில ஃபேமிலி எக்கனாமிக்கலி ரொம்ப பேக்வேர்டாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபேமிலிஸ் எல்லாம் என்ன யோசிப்பாங்க, ஸோ நிறைய குழந்தைங்க இருக்காங்க, ஸோ அவங்க எல்லாருமே வந்து பெருசாகி they will go for a job and they will earn more அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் செட்னால they will not go for the family planning methods. There are 2 reasons. ஓகேவா, ஸோ இந்த 2 ரீசனும் தான். ஓகேவா, 46th question. Name the condition when both the alleles are identical. Identicalனா என்ன, ஒரே மாதிரி same type of alleles will be present. For example, like this, capital T or small t or capital Y. Yellow color seeds. ஓகேவா, இல்லையா, ஸோ இந்த மாதிரி கிரீன் கலர் சீட் ஸ்மால் y. ஸோ இது ரெண்டுமே எப்படி இருக்கு, சிமிலராக இருக்கு. அப்போ அதை ஹோமோசைகஸ் கண்டிஷன் சொல்லுவோம். ஸோ இதே அல்லீஸ் வந்து if it is like this, what you will say, it is heterozygous. ஒரு capital R ஒரு small r இருக்கு, அது வந்து heterozygous அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, ஸோ அல்லீஸ் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லைப்பா, நம்ம ஜீன்ஸ் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. ஸோ அம்மா கிட்ட இருந்து ஒரு ஜீன் வரும் அண்ட் அப்பா கிட்ட இருந்து ஒரு ஜீன் வரும் ஃபார் எனி டைப் ஆஃப் கேரக்டர். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கின் கலர் அப்படின்னா, ஸோ அம்மா வந்து ரொம்ப ஃபேராக இருந்திருப்பாங்க, இல்லை அப்பா வந்து கொஞ்சம் டார்க்கராக இருந்திருப்பாங்க. ஸோ 2 பேர்கிட்ட இருந்துமே ஒவ்வொரு ஜீன் வந்து நம்மளுக்கு வரும்.
ஓகேவா? ஸோ அந்த ஜீன் வந்து இதுதான். ஓகே, ஸோ கன்சிடர் திஸ் இஸ் ஃப்ரம் அம்மா அண்ட் திஸ் இஸ் ஃப்ரம் ஃபாதர். ஓகே, ஸோ இந்த ரெண்டும் சேர்றது தான் அலிலீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஹாய் துமிலேஷ். We are going to end the session in another 3 questions டிஸ்கஸ் பண்ணிட்டு நம்ம எண்ட் பண்ண போறோம். ஸோ இன்கேஸ் வந்து யாராச்சும் லாஸ்ட்ல ஜாயின் பண்ணியிருக்கீங்க இல்லை நடுவில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் ரீவாட்ச் திஸ் செஷன் அகெயின். 47th question. What is the name given to the segments of DNA which are responsible for the inheritance of particular character? இப்போ DNA பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு ரொம்ப லாங்கா இருக்கு. ஓகேவா? ஸோ we have many nucleosides, nucleotides எல்லாமே இருக்கு, nitrogenous bases இது எல்லாமே இருக்கு. So consider, so we need only this part of DNA. ஓகே, ஸோ இது வந்து என்னோட ஸ்கின் கலருக்கு ரெஸ்பான்சிபிளா இருக்க ஒரு பார்ட் அப்படின்னா இதை என்னென்ன சொல்லுவோம்? ஜீன் அப்படின்னு சொல்லுவோம். டிஎன்ஏ அப்படிங்கிறது ரொம்ப லார்ஜஸ்ட் ஸ்ட்ரக்சர், அதுல இருக்க ஒரு சின்ன செக்மெண்ட்டை ஜீன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஒரு சின்ன செக்மெண்ட் ஏதோ ஒரு கேரக்டருக்கு ரெஸ்பான்சிபிளா இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹேர் கலர், ஹேரோட டெக்ஸ்டர், ஒரு சில பேருக்கு கேர்லியா இருக்கும், ஒரு சில பேருக்கு ஸ்ட்ரெயிட் ஹேரா இருக்கும், ஒரு சில பேருக்கு வந்து லைக் ஸ்கின் கலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேரா இருப்பாங்க, ரொம்ப டார்க்கா இருப்பாங்க. தீஸ் ஆர் பிகாஸ் ஆஃப் திஸ் ஜீன். ஓகேவா? ஸோ பாக்டீரியா, அமீபா எல்லாமே ஃபர்ஸ்ட் அர்த்ல எப்படி ப்ரொடியூஸ் ஆச்சு அப்படிங்கிறதுக்கு வந்து உங்களுக்கு 18th சாப்டர்ல நிறைய தியரிஸ் இருக்கும் இல்லையா? தியரிஸ் ஆன் ஆரிஜின் ஆஃப் லைஃப் வந்து நிறைய இருக்குப்பா. ஆக்சுவலி வந்து எதுவுமே இது வரைக்கும் ப்ரூவ் ஆகல. ஓகே, ஸோ அக்செப்டபிள், நான் அக்செப்டபிள் இந்த மாதிரி கண்டிஷன்ல தான் இருக்கு. இதுதான் ஆக்சுவலி நடந்தது அப்படிங்கிறது யாருமே இது வரைக்கும் சொல்லலை உமாதேவி. ஸோ யூ ஹாவ் அரௌண்ட் ஒரு 5 to 6 தியரிஸ் இருக்கு. ஓகேவா? 18th சாப்டர்ல உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லுவாங்க. ஒவ்வொரு சயின்டிஸ்ட் வந்து இதை தான் நான் நம்புறேன், இப்படிதான் இருந்திருக்கும் அப்படிங்கிற அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவை சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? எஸ், ஸ்டடி பிளான் வந்து ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியாச்சு ரஹானா. யூ கேன் கோ அண்ட் வாட்ச் தி வீடியோ. ஓகே, ஹாஷிகா மேம் வந்து உங்களுக்கு ஸ்டடி பிளான் ஆல்ரெடி சொல்லியாச்சு. ஸோ இன்னைக்கு நைட்ல இருந்து நீங்க சண்டே வரைக்கும், மண்டே மார்னிங் வரைக்கும் என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே சொல்லியாச்சு. ஓகே, ஸோ ஆலோசோம்ஸ் அப்படின்னா என்னப்பா? ஸோ வி ஹவ் ஆட்டோசோம்ஸ் அண்ட் ஆலோசோம்ஸ். ஆட்டோசோம்ஸ் அப்படிங்கிறது சொமேட்டிக் குரோமோசோம். ஸோ இந்த குரோமோசோம்ல ஏதாச்சும் சேஞ்சஸ் வருது அப்படின்னா இட் வில் நாட் பி பாஸ்ட் ஆன் டு தி நெக்ஸ்ட் ஜெனரேஷன். பட் ஆலோசோம்ஸ் அப்படி கிடையாது. ஸோ தீஸ் ஆர் தி செக்ஸ் குரோமோசோம். ஸோ இந்த குரோமோசோம் தான் ஒரு பேபி பிறக்கும் போது அது ஃபீமேலா இல்லை மேலா அப்படிங்கிறது டிசைட் பண்ற ஒரு குரோமோசோம். ஓகேவா? விச் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் டிட்டர்மைனிங் தி செக்ஸ் ஆஃப் அன் இண்டிவிஜுவல். ஸோ இதை வந்து செக்ஸ் குரோமோசோம்னு சொல்லலாம், இல்லை ஹெட்டிரோ குரோமோசோம் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் தேர் ஆர் 2 types. எக்ஸ் இருக்கு, ஒய் இருக்கு. எக்ஸ் அண்ட் எக்ஸ் இருக்கு அப்படின்னா இட் இஸ் ஃபீமேல். ஓகேவா? XX கண்டிஷன் அப்படின்னா இட் இஸ் ஃபீமேல். அண்ட் இஃப் தி கண்டிஷன் இஸ் XY இட் இஸ் மேல். ஓகேவா? எஸ் தர்ஷினி, ஆர்என்ஏ அப்படின்னா வந்து ரிபோநியூக்ளிக் ஆசிட். எப்படி டிஎன்ஏ இருக்கு இல்லையா, டிஆக்சி ரிபோநியூக்ளிக் ஆசிட்னு சொல்லுவோம். அதே மாதிரி தான் ஆர்என்ஏ அப்படிங்கிறது ஒன் ஆஃப் தி ஜெனட்டிக் மெட்டீரியல். பிளான்ஸ்ல அண்ட் சில வைரஸ்ல எல்லாமே வந்து ஆர்என்ஏ தான் ஜெனட்டிக் மெட்டீரியல். ஹியூமன் பீயிங்க்கு டிஎன்ஏ தான் ஜெனட்டிக் மெட்டீரியல், விச் மீன்ஸ் நம்மளோட நியூக்ளியஸ்ல டிஎன்ஏ தான் இருக்கும். ஓகேவா? பட் ஆர்என்ஏவும் நம்மளோட பாடியில பிரசன்ட் ஆயிருக்கும், பட் இட் இஸ் நாட் பிரசன்ட் இன்சைட் தி நியூக்ளியஸ். நம்மளோட ஜெனட்டிக் மெட்டீரியல் ஆர்என்ஏ கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் ஒகாசக்கி ஃப்ராக்மெண்ட்ஸ் அப்படின்னா என்னப்பா? ஸோ டிஎன்ஏ ரெப்ளிகேட் ஆகுது. ரெப்ளிகேஷன்னா என்ன? ஒரு காப்பி ப்ரொடியூஸ் ஆகுது. ஒரு டிஎன்ஏ 2 டிஎன்ஏவா எப்படி ஃபார்ம் ஆகும்? ஜெராக்ஸ் காப்பி எடுத்தால் தானே நம்மளுக்கு 2 காப்பி கிடைக்கும். அதே மாதிரி தான் ஒரு டிஎன்ஏ 2 டிஎன்ஏவா மாறணும் அப்படின்னா இட் ஹாஸ் டு ரெப்ளிகேட் இட் செல்ஃப், விச் மீன்ஸ் ப்ரொடியூசிங் அ காப்பி ஆஃப் இட் செல்ஃப். அதுதான் வந்து ரெப்ளிகேஷன் சொல்லுவோம். அப்போ அந்த மாதிரி காப்பியிங் மெக்கானிசம் நடக்கும்போது ஒரு நியூ ஸ்ட்ராண்ட் இருக்கும், ஒரு ஓல்டு ஸ்ட்ராண்ட் இருக்கும். அப்போ ஒரு ஸ்ட்ராண்ட் வந்து கண்டினியூஸா ஃப்ரேம் ஆகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டிஎன்ஏல இது ஒரு ஸ்ட்ராண்ட். ஓகேவா? இது ஒரு ஸ்ட்ராண்ட். ஓகே, இப்போ ரெப்ளிகேட் ஆகும்போது வாட் ஹேப்பன்ஸ் இஸ் இந்த ஸ்ட்ராண்ட் வந்து நம்மளுக்கு கண்டினியூஸா இருக்கலாம். அண்ட் இன்னொரு ஸ்ட்ராண்ட் எப்படிப்பா இருக்கும்? இந்த மாதிரி சின்ன சின்ன செக்மெண்ட்ஸாக தான் இருக்கும், கண்டினியூஸா இருக்காது. ஓகே, ஸோ இந்த சின்ன சின்ன ஷார்ட் செக்மெண்ட்ஸை தான் ஒகாசக்கி ஃப்ராக்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஃப்ராக்மெண்ட்ஸ் எல்லாமே ஒன்னோட ஒன்று எப்படி ஜாயின் பண்ணும்? பை என்சைம் கால்ட் அஸ் டிஎன்ஏ லைகேஸ். ஸோ இந்த டிஎன்ஏ லைகேஸ் தான் அந்த சின்ன சின்ன செக்மெண்ட்ஸை வந்து ஜாயின் பண்ணும். ஓகேவா? ஸோ வி ஹாவ் அ செப்பரேட் சோஷியல் டீச்சர் கனெக்ஷன். ஓகேவா?
Yes, last and final question வந்தாச்சு. So label the parts of DNA in a diagram given below and explain the structure briefly. So யாரோ ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க இல்லையா structure of DNA வேணும் அப்படின்னு. So this is the question. So இந்த structure already உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க. So இதுல வந்து என்னென்ன structure இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். So first it is very easy இல்லையா? This is phosphorus. Right? Phosphate group தான் இங்க வந்து present ஆயிருக்கு. Yes, and இந்த structure என்னன்னு சொல்லுவோம்? This is sugar. Ribo sugar இல்லையா? Next, இந்த சுகருக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா nitrogenous base pairs இருக்கு. So இங்க வந்து 3 hydrogen bonds இருக்கு, which means guanine and cytosine இல்லையா? இங்க 2 hydrogen bonds இருக்கு, which means adenine and thymine. So இதுதான் வந்து labeling the parts. இப்போ நம்ம முடிச்சாச்சு. Yes, இப்போ இந்த nitrogenous base pairs அப்படிங்கிறது என்ன? இந்த adenine, guanine, thymine, cytosine இது எல்லாமே தான் nitrogenous bases அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது எல்லாமே சுகர் கூடயும் பாஸ்பேட் கூடயும் வந்து லிங்க் ஆயிருக்கு. இந்த சுகர் பாஸ்பேட் யூனிட்ஸை என்னென்ன சொல்லுவோம்? பேக் போன் ஆஃப் டிஎன்ஏ அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவாப்பா? பேக் போன் ஆஃப் டிஎன்ஏ அப்படின்னா என்ன? சுகர் பாஸ்பேட் யூனிட்ஸ். இப்போ இந்த adenine and guanine எல்லாமே பேர் ஆயிருக்கு இல்லையா ஒன்னோட ஒன்று. ஸோ இந்த பேரிங் வந்து எப்போவுமே எப்படி இருக்கும்? ஒரு பியூரின் இருக்கும், ஒரு பைரிமிடின் இருக்கும். இந்த ரெண்டுக்கும் நடுவில் ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். இப்போ இங்கே வந்து டபுள் பாண்ட், ட்ரிபிள் பாண்ட் எல்லாமே இருந்தது இல்லையா? ஸோ இது எல்லாமே ஹைட்ரஜன் பாண்ட்ஸ். ஓகே, அண்ட் அடினைன் குவானைன் ரெண்டுமே வந்து பியூரின். ஓகேவா? இது ரெண்டுமே பியூரின். தென் இட் வில் பேர் வித் அனதர் பைரிமிடின். தைமைன், சைட்டோசைன் இது எல்லாமே பைரிமிடின். ஓகேவாப்பா? ஸோ ஒரு பியூரின் இருக்கும், ஒரு பைரிமிடின் இருக்கும், ரெண்டுமே தான் வந்து பேர் ஆகும். அண்ட் பேரிங்க்கு நடுவில் ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அடினைன் எப்பவுமே டபுள் ஹைட்ரஜன் பாண்ட் ஃபார்ம் பண்ணும் தைமின் கூட. அண்ட் சைட்டோசைன் எப்பவுமே வந்து ட்ரிபிள் ஹைட்ரஜன் பாண்ட் ஃபார்ம் பண்ணும் குவானைன் கூட. இதை தான் வந்து காம்ப்ளிமெண்டரி பேஸ் பேரிங்னு சொல்கிறோம். விச் மீன்ஸ் அடினைன் தைமின் கூட மட்டும்தான் வந்து பேர் ஆகும். இட் வில் நாட் பேர் வித் சைட்டோசன். ஓகேவா? அதே மாதிரி இந்த சைட்டோசன் அண்ட் குவானைன் மட்டும்தான் பேர் ஆகும். ஸோ இது வந்து எக்ஸ்சேஞ்சே ஆகாது. இதை வந்து காம்ப்ளிமெண்டரி பேஸ் பேரிங்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் இருக்கு இல்லையா பிட்வீன் திஸ் பியூரின்ஸ் அண்ட் பிரமிடன்ஸ். ஸோ இதுதான் வந்து டிஎன்ஏ மாலிக்யூலை ஸ்டேபிளாக வச்சிருக்கு. ஆர்என்ஏ இஸ் அன்ஸ்டேபிள். ஓகேவா? டிஎன்ஏ வந்து ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கு ஒரே ரீசன் வந்து இந்த ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் தான். ஸோ டிஎன்ஏல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி we have many turns இல்லையா? இப்போ இந்த ஒரு டர்ன் மட்டும் எடுத்தீங்க அப்படின்னா 34 ஆம்ஸ்ட்ராங் இருக்கும். அண்ட் இதுக்குள்ள 10 நைட்ரோஜனஸ் பேசஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். நைட்ரோஜனஸ் பேசஸ்னா என்ன? அடினைன், குவானைன், தைமைன், சைட்டோசைன் இது எல்லாமே தான். ஓகேவா? அண்ட் நியூக்ளியோடைட்ஸ், நியூக்ளியோசைடு அப்படிங்கிறது நைட்ரோஜனஸ் பேசஸ் அலாங் வித் சுகர். இதுதான் வந்து நியூக்ளியோசைடு. ஓகேவா? இந்த நைட்ரோஜனஸ் பேஸ் பேர்ஸ் அண்ட் சுகர் கூட ஒரு பாஸ்பேட் ஆட் ஆச்சு அப்படின்னா நியூக்ளியோடைடு இஸ் நத்திங் பட் நியூக்ளியோசைடு பிளஸ் பாஸ்பேட். நியூக்ளியோசைடு அப்படின்னா என்ன? நைட்ரோஜனஸ் பேஸ் அண்ட் சுகர் தான். ஸோ அந்த ரெண்டு கூட ஒரு பாஸ்பேட் குரூப் ஆட் ஆச்சு அப்படின்னா அதுதான் நியூக்ளியோடைடு. ஸோ இந்த நியூக்ளியோடைட்ஸ் வந்து நிறையா இருக்கும் டிஎன்ஏல. ஸோ இது எல்லாமே பாஸ்போடைஎஸ்டர் பாண்ட்னால தான் ஃபியூஸ் ஆயிருக்கு. ஓகேவா? எஸ்பா, என்டையராக வந்து 50 கொஷின்ஸும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ எதுக்காக டிஎன்ஏ ரெப்ளிகேட் ஆகணும் அப்படின்னா, ஸோ எஸ் கன்சிடர் we have reproduction process going on இல்லையா? So we have to create a next generation of our copy. So நம்ம parents கிட்ட இருந்து நம்ம வந்த மாதிரி இப்போ parents கிட்ட இருக்க DNA நம்ம கிட்டயும் எப்படி வரும்? ஸோ நம்ம கிட்ட வந்து அவங்களோட டிஎன்ஏவோட கவுண்ட் வந்து கம்மியாயிடும் இல்லையா? ஸோ இப்போ என்ன பண்ணணும்? அந்த டிஎன்ஏ நிறைய காப்பீஸ் ப்ரொடியூஸ் பண்ணணும். அண்ட் அந்த காப்பீஸ் நம்மளுக்கு வரும். ஒரிஜினல் டிஎன்ஏ ஸ்டேஸ் வித் தெம். ஸோ அதுக்காக ரெப்ளிகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் நம்ம கிரியேட் பண்ணும்போது நம்மளோட டிஎன்ஏ ஃபுல்லாகவே நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு போயிடுச்சுன்னா ஸோ நம்மளுக்கு டிஎன்ஏ எங்கே போவோம்? எஸ், ஸோ டிஎன்ஏ ஹேஸ் டு ரெப்ளிகேட் இட் செல்ஃப். நிறைய காப்பீஸ் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு ஒரு காப்பி நம்ம கிட்ட இருக்கும், ஒரு காப்பி வில் கோ டு தி நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். ஓகேவா? ஸோ டீட்டெயில் ஆன்சர்ஸ் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியாச்சு சத்யா. யூ கேன் கோ அண்ட் வாட்ச் தட் லைவ். ஓகே, why bond is in hydrogen ma'am? There is many bonds. Yes, hydrogen bonds are irundha mattumna it is very stable. Okay, yes Godwin,
Have you understood? Any doubts? Okay. So எல்லாருக்குமே புரிஞ்சுது அப்படின்னா எனக்கு லைக்ஸ் போடுங்க இப்பவே. Yes? Just like this video now, right now. Yes, soon after, within half an hour, Godwin. Okay, wow. Like this video now itself, அப்பதான் PDF கிடைக்கும். இல்லனா நான் கொடுக்க மாட்டேன். மல்டிபிள் அல்லீல்ஸ் அப்படின்னா என்னன்னா ஒரே கேரக்டருக்கு தேவையான ஒரே ஜீன்ல இருந்து வர நிறைய அலிலீஸை தான் மல்டிபிள் அலிலீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவாப்பா? மியூட்டேஷன் அப்படிங்கிறது சடனா டிஎன்ஏல நம்மளுக்கு வர சேஞ்சஸ் தான் மியூட்டேஷன். எஸ், லைக் போட்டா எல்லாருக்கும் பிடிஎஃப் கிடைச்சிடும். ஸோ இந்த செக்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா 7:30க்கு ஸ்டார்ட் ஆச்சு பாராஹானா. ஓகே, எனி மோர் டவுட்ஸ்? நம்ம செஷன் என் பண்ணிடலாமா? 1.5 hour ஆயிடுச்சு. ஸோ எல்லாரும் ரொம்ப ஆக்டிவா இருந்திருக்கீங்க. எஸ், வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்காப்பா? ஸோ இந்த செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா இதே மாதிரி வந்து உங்களோட ஃப்ரெண்டும் படிக்கணும் இல்லையா? அப்போ அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, ஓகே ஜெஸ்வின், ஓகே சுரேஷ், கண்டிப்பா சத்யா, கண்டிப்பா சஞ்சு பாலா, எஸ். ஸோ ஷால் வி எண்ட் திஸ் லைவ் நவ்? So DNA is stable because of the hydrogen bonds present between the nitrogenous base pairs. And the purines and pyrimidines க்கு நடுவுல hydrogen bonds இருக்கு இல்லையா? அதனால தான் DNA வந்து ஸ்டேபிளா இருக்கு. Yes? Super Satya. Yes. So we shall end the session now. மறக்காம நாளைக்கு லைவும் ஜாயின் பண்ணிருங்க because இன்னுமே வந்து அது சூப்பரா இருக்க போகுது because we'll be having mentee, right? So கண்டிப்பா எல்லாரும் நாளைக்கும் ஜாயின் பண்ணுவீங்களா? For both Harshika ma'am session and my session. Okay வா? Yes. Okay. Bye Godwin. My pleasure. Bye everyone. Bye Jeshwin, bye Suresh, Muttu, bye. Yes, PDF will be shared. Bye Satya, Sanju Balu, bye.